ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெக்கார்ட் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் பண்றேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒர்க் ஃபார் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டியோட இருக்கிறோம். இதுல நம்ம பார்த்தா நம்ம டெய்லி யூஸ் பண்ற ப்ராடக்ட் எல்லாமே இருக்கு. அதுல என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்ப்போம். எஃப்எம்சிஜின்னு சொல்றீங்களே, ஃபாஸ்ட் மூவிங் கன்சூமபிள் குட்ஸ். நம்ம ஷாப்பிங்ல தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இப்போ இந்த ஒர்க் நம்ம பணம் சம்பாதிக்கிறோம்ல, என்ன என்ன சொல்லுவாங்க? ஒர்க் பண்ணா பணம் வரும், காசு வரும், அவ்வளவுதான் சொல்லியிருக்காங்க. ஒர்க் பண்ணா காசு வரும். ஆனா இங்க ஒர்க் பண்ணா என்னன்னா, ஷாப்பிங் பண்ணா காசு வரும். ஓகேவா? எப்படி இருக்கு? இங்க ஷாப்பிங் பண்ணா ஒர்க் பண்ணா ஷாப்பிங் தான். இங்க ஷாப்பிங் பண்ணா மணி வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்பர்ச்சுனிட்டில இதுல நமக்கு எதுக்கு காசு பத்தி நம்ம ஒர்க் பத்தி பேசலாம்னா, நம்ம எல்லாருக்கும் ட்ரீம்ஸ் இருக்கு, ரொம்ப நல்ல ட்ரீம்ஸ் இருக்கு. எல் ஒரு ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு ட்ரீம் இருக்கும். அது சாதிக்கணும், இது சாதிக்கணும் ட்ரீம்ஸ் இருக்கும். எல்லா ட்ரீமுக்கும் நம்ம ஃபுல்ஃபில் பண்றோம்னா என்னென்ன, ஒரு ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு ட்ரீம் இருக்கும்ல. ஒரு ஒரு கொஞ்சம் பேருக்கு வீடு, நல்ல வீடு கட்டணும், பங்களா கட்டணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் இருந்தா, கொஞ்சம் பேருக்கு ரொம்ப நல்ல கார் வாங்கினவனே, கார்ல சுத்தணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க. அதே மாதிரி வெக்கேஷன், ஃபேமிலியோட வெக்கேஷன் போறதுக்கு ரொம்ப பேர் இஷ்டப்படுவாங்க. நானானா, நான் வெளியே சுத்துறதுக்கு தான் நல்லா இன்ட்ரெஸ்ட் ஆகிருக்கு. என்னன்னா, நாங்க சுத்துறதுன்னா ரொம்ப ரொம்ப இஷ்டம். அதுல நம்ம நான் வெளியே டூர், கம்பெனியோட டூர் ரொம்ப நல்லா இந்தியா எல்லாமே சுத்துறேன் இப்போ. இதுல ரொம்ப பேர் இப்ப இருக்கிறவங்க கூட ஒரு பர்சன் ட்ரெயின்ல எங்களுக்கு கிடைச்ச ஒரு அக்கா, கடவுள் கடவுள் கொடுத்த அக்கா. ஓகே. அதே மாதிரி இங்க சொல்ல ரொம்ப பேர் ட்ரீம் என்ன இருக்கும்னா, பேங்க் பேலன்ஸ் அதிகமாகணும் கொஞ்சம் பேர் இருக்கும். இன்னும் கொஞ்சம் பேருக்கு என்னன்னா, சில்ட்ரன்ஸ் நல்லா படிக்க வைக்கணும்னு, கொஞ்சம் பேருக்கு லைஃப் ஸ்டைல் ரொம்ப என்ஜாய் பண்ணணும்னு, இந்த மாதிரி ட்ரீம்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த ட்ரீம்ஸ் எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகணும்னா என்ன வேணும்? காசு வேணும். காசு வேணும்னா காசு சம்பாதிக்கிறது ரெண்டு விதமா இருக்கு. என்ன? ஒரு ஜாப் பண்ணிட்டு காசு சம்பாதிக்கலாம். இன்னொன்னு பிசினஸ் பண்ணிக்கிட்டே காசு சம்பாதிக்கலாம். இப்போ ஜாப் பத்தி பேசுறோம். எல்லாரும் ரொம்ப பேர் இங்க கொஞ்சம் பேர் பிசினஸ்ல இருக்கிறவங்க வந்திருக்காங்க. கொஞ்சம் பேர் ஜாப் பண்ணிக்கிட்டே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி என்ன என்ன கேட்டுக்கிறதுக்கு வந்திருக்காங்க. ஜாப் பண்ணவனா ஒரு 15 to 20 இயர்ஸ் படிக்கணும். படிச்சது பிறகு ஒரு 2 to 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்த பிறகு எனக்கு நம்மளுக்கு காசு வரும். எப்படி வரும்? ஸ்டார்ட் ஆகுது ஒரு 20,000 30,000 ஸ்டார்ட் ஆகுது. அதுதான் சேலரி. கொஞ்சம் பேர் இருக்காங்க, ரொம்ப கம்மி பேர் இருக்காங்க. ஸ்டடி பண்ண உடனே 1 லட்சத்துக்கு போறவங்க ரொம்ப கம்மி பேர் இருக்காங்க. ஆனா இப்ப பார்த்தா நம்மளுக்கு 20,000 30,000 என்னன்னா, ஃபேமிலி கெட்டின் ஆகிறதுக்கு பரவாயில்லை. நம்ம ட்ரீம்ஸ் ஃபுல்ஃபில் பண்றதுக்கு முடியுமானா இல்ல. அதே மாதிரி ஃபியூச்சர் செக்யூரிட்டி இருக்கானா இப்ப இருக்கிற ஜாப்ல இல்ல ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முன்னால கவர்மெண்ட் ஜாப் இருக்கு, அதுல செக்யூரிட்டி இருக்கு, என்னன்னா பென்ஷன் வரும். ஆனா இப்போ செக்யூரிட்டி கூட இல்ல. அதே மாதிரி ஃபைனான்சியல் ஃப்ரீடம் இருக்குதானா ரொம்ப கஷ்டம் தான் சொல்றோம் ஜாப்ல. ஓகேவா? அதே மாதிரி இது பிசினஸ் இருக்கு. பிசினஸ்ல பார்த்தா நம்மளுக்கு காசு நல்லா வரும். என்ன பண்ணணும்? பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் வைக்கணும். ரொம்ப அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வைக்கணும். அதோட ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கும். இன்னொன்னு, லாங் ஒர்க்கிங் ஹவர்ஸ் பண்ணணும். காலையில போனா மாலையில எப்போ வரும். அதே மாதிரி நம்ம பண்ற பிசினஸ் சாட்டிஸ்ஃபை ஆகுமானா கொஞ்சம் பேர் இருக்கு, கொஞ்சம் பேருக்கு சாட்டிஸ்ஃபை இல்லை. என்னன்னா, நம்ம டைம் வச்சிருக்கிறோம், பணம் வச்சிருக்கிறோம். பணம் வந்தா நல்ல சாட்டிஸ்பேக்ஷன், பணம் வரலைன்னா சாட்டிஸ்பேக்ஷன் கிடையாது. அதே மாதிரி இது ரெண்டும் இல்ல, ரெண்டுத்துல பணம் சம்பாதிக்கிறோம். அது இல்லாம உங்கள் అంటే ஆர்டினரி டு எக்ஸ்ட்ராடினரி லைஃப் கொண்டு போறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். என்னன்னா, டைரக்ட் செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி. இது என்னன்னா, நமக்கு மேனுஃபேக்சரிங் இருக்காரு, அதனோட கஸ்டமர் இருக்காரு. மேனுஃபேக்சர் கஸ்டமருக்கு எல்லா ப்ராடக்ட்டும் டைரக்டா வருதான்னு இல்ல, மிடில் மேன்ஸ் ரொம்ப பேர் இருக்காங்க. இது எல்லாருமே கைமாத்திட்டு வர்றதுனால அந்த பொருளோட காஸ்டும் அதிகமாகுது. இங்க நம்ம சொல்ற ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னா, டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில என்னன்னா, கம்பெனி இருக்கும், கஸ்டமர் இருக்கும். டைரக்ட் செல்லிங் கம்பெனி டு கஸ்டமர், மிடில் மேன்ஸ்ன்றது யாரும் இருக்க மாட்டாங்க. அதனால என்னன்னா, கம்பெனி குவாலிட்டி ப்ராடக்ட் நம்மளுக்கு வருது. இங்க மிடில் மேன்ஸ்க்கு கொடுக்குற பணம் எல்லாமே நம்மளுக்கே தந்துடுது கம்பெனி. எப்படி வருதுன்னு நம்ம பார்ப்போம். இந்த கம்பெனி ஐஎம்சி ஃப்ரெண்ட்ஸ், இன்டர்நேஷனல் மார்க்கெட்டிங் கார்பரேஷன். ஓகே, எப்ரிவேஷன். இது இந்தியன் கம்பெனி ஃப்ரெண்ட்ஸ். இந்தியன் கம்பெனி எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு நினைச்சா 2007ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஆனா இப்போதைக்கு எத்தனை நாள் ஆச்சு, எத்தனை வருஷம் ஆச்சு சொல்றீங்களா? ஸ்டார்ட் பண்றீங்களா? புதுசா யார் வந்தாலும் ஒரு வாட்டி 2007ல கம்பெனி ஸ்டார்ட் பண்ணா இப்போதைக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? 18 வருஷம் ஆச்சு. 18 வருஷத்துல இருந்து கம்பெனி நல்லா ஓடிக்கிட்டே இருந்ததுன்னா நல்ல கம்பெனியா இல்லாம நல்ல கம்பெனின்னு சொல்லணும். ஓகே, அந்த மாதிரி கம்பெனில தான் நம்ம இப்போ உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி சொல்றேன்.
இதுல நான் ஸ்டார்ட் பண்ணி 4.5 இயர்ஸ் ஆச்சு. இதுல பேசிக் பாயிண்ட் என்னன்னா ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரெண்ட்ஸ். இங்க கொஞ்சம் பேர் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே வந்திருக்காங்க. இல்லாட்டி என்ன ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு வாட்டி பார்ப்போம். நம்ம ஃப்ரெண்ட் சொல்லியிருக்காரு நீ வந்திருக்கவங்க இருக்காங்க. நீங்க 1 ரூபா கூட பணம் கட்ட தேவையில்லை. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன். அதோடு உங்க ஜாப் பிசினஸ் எல்லாமே பண்ணிக்கிட்டே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பண்ணலாம். என்னன்னா நமக்கு டெய்லி ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் காலி சமயம் லீஜர் பீரியட் இருக்கும். ஏதாவது டைம்ல நமக்கு ஃப்ரீயா இருக்கும். அந்த ஃப்ரீ டைம்ல இங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. அதே மாதிரி இங்க யூஸ் பண்ணி ரெஃபர் பண்ணா போதும். சிம்பிள் அண்ட் ஈஸி பிசினஸ் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்ன இதுல நான் சொல்லியிருக்கிறேன், நான் முதல்ல நம்ம வீட்டுல வாங்குற எல்லா பொருளும் இங்க இருக்கு. இது உங்களுக்கு யூஸ் பண்ண போது உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலி மெம்பர்ஸும் எல்லாருமே இந்த பொருள் வாங்குவாங்க இல்ல வெளி கடையில, அங்க வாங்குறது பதில் இதுல யூஸ் பண்ணா போதும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா. ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் பிடிச்சிருந்தா. இன்னொன்னு என்னன்னா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இதுல இன்கம் ரொம்ப அதிகமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த இதுல இன்கம் இருக்கு, லாஸ் இல்ல, ரிஸ்க் இல்லன்னு உங்களுக்கு நினைச்சா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணா போதும். இது ப்ராடக்ட் யூஸ் பண்ணி ரெஃபர் பண்ணணும். ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க பார்த்து ஓகே சாட்டிஸ்ஃபை ஆனா நீங்க ரெஃபர் பண்ணலாம். ஓகே. இந்த கம்பெனி 18 வருஷமா இருக்கு. இது நான் முன்னாலேயே சொல்லியிருக்கிறேன். இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணவங்க விஷனரி மேனேஜ்மெண்ட் டாக்டர் அசோக் பாட்டியா ஃபவுண்டர் அண்ட் சேர்மனா ஒர்க் பண்றாரு. அதே மாதிரி அவங்க பர்சன் பையன் மிஸ்டர் சத்யன் பாட்டியா மேனேஜிங் டைரக்டரா ஒர்க் பண்றாரு. இது அப்பா மகளோட கம்பெனி, ஆனா ஃபேமிலி பிசினஸ் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கூட வைஃப் ஹஸ்பண்ட் இது 2 பேரும் கலந்து பிசினஸ் பண்ணலாம். அண்ணன் தம்பி பையன் அப்பா இந்த மாதிரி என்னன்னா ஃபேமிலி பிசினஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதோட எங்களோட விஷன் என்னன்னா ஆயுர்வேதம்ன்றது இந்தியால பிறந்திருக்கு. ஆனா இந்தியன்ஸ் நம்ம எல்லாருமே இது விட்டுட்டோம். என்ன என்ன நம்ம யூஸ் பண்றோம், ஏதோ அலோபதி யூஸ் பண்றோம். வெளிநாடுல 24 தேசத்துல கண்ட்ரில ஆயுர்வேதம் மெயினா யூஸ் பண்றாரு. இந்த ஆயுர்வேதம் நம்ம இந்தியால பிறந்த ஆயுர்வேதம் வீடு வீடுக்கு கொண்டு போகணும் நினைச்சு ஒரு விஷனா இந்த கம்பெனி வச்சிருக்காரு. ஓகே, ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. இந்த கம்பெனியோட குரூப் అంటే குரூப் ஆஃப் ஆபீஸ் என்னன்னா ஹெட் ஆபீஸ் லுதியானால இருக்கு பஞ்சாப்ல. அதே மாதிரி வேர் ஹவுஸ் அண்ட் ஃபேக்டரிஸ் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் எல்லாம் ஹரித்வார்ல இருக்கு. ரெண்டு வாட்டி இல்ல 4 வாட்டி 5 வாட்டி நான் போய் கம்பெனி பார்த்துட்டு வந்திருக்கிறேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நீங்க நினைச்சாலும் கூட நவம்பர்ல ஃபேக்டரி விசிட்டுக்கு கம்பெனி கொடுத்திருக்காங்க. நவம்பர் மாசம் 18 19 20 21 இந்த 3 நாளும் அங்க போகலாம். நீங்க நினைச்சாலும் ஒரு வாட்டி கம்பெனின்னு பார்த்து வரலாம்னு நினைச்சா நான் கொண்டு போறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இது இந்தியால இங்க எவ்ரி ஸ்டேட்ல ஆபீசஸ் இருக்கு. அதே மாதிரி வேர் ஹவுசஸ் இருக்கு. அதோட இந்தியால மட்டும் இல்லாம குளோபல் ஆயிடுச்சு. நம்ம பிசினஸ் குளோபல் வைஸா கூட இருக்கு. இது மலேசியால பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி 3 வருஷம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். 3 வருஷத்துல இருந்து சக்சஸ்ஃபுல்லா நடந்துகிட்டே இருக்கு. இதுல பார்த்தா ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா நான் சொல்றது என்னன்னா இந்த மலேசியால இல்ல, இப்போ 5 தேசத்துல பிலிப்பீன்ஸ், சுவிட்சர்லாந்து, துபாய் இந்த கண்ட்ரில 5 தேசத்துல 5 கண்ட்ரிஸ்ல கூட பிசினஸ் ஸ்டார்ட் ஆகுது 4 5 மாசத்துல. அதோட நம்ம சொல்றது என்ன நம் ப்ரௌடா சொல்லலாம். ஐடிஎஸ்சில மெம்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கம்பெனி. ஐடிஎஸ்சி என்னன்னா இந்தியன் டைரக்ட் செல்லிங் அசோசியேஷன். இது என்னன்னா கவர்மெண்டோட ரெகக்னைஸ் ஐடிஎஸ்சி அண்டர்டேக் గవర్నమెంట్ కంపెనీ. సారీ, நம்ம కంపెనీ பிரவீன் గారు சாரி ஐடிஎஸ்சில மெம்பர்ஷிப்பா இருக்கிறோம். அது என்னன்னா நம்ம இந்தியால டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில 600 கம்பெனி இருக்கு. 600 கம்பெனிஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில. ஆனா 21 கம்பெனிக்கு மட்டும்தான் ஐடிஎஸ்ஏ சர்டிஃபைடு இருக்கு. சர்டிஃபைடு இருக்கு. இதுல ஒன் ஆஃப் த கம்பெனி நம்ம ஐஎம்சி. என்னன்னா கவர்மெண்ட் பேங்கிங் செக்டர் பார்த்தா ஆர்பிஐ எப்படி அண்டர்டேக்கிங்ல இருக்குமோ அதே மாதிரி இந்தியன் டைரக்ட் செல்லிங் அசோசியேஷன் எல்லாம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சொல்லுங்களா இது எல்லாம் ஐடிஎஸ்ஏ அண்டர் கண்ட்ரோல்ல இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப எக்ஸ்ட்ராடியா சொல்லலாம். நம்ம ஐஎம்சி ஒன் ஆஃப் தி ஐடிஎஸ்சி மெம்பர்ஷிப் இருக்கிற கம்பெனி. அதே மாதிரி ஃபிக்கில கூட இருக்கிற கம்பெனி. அதே மாதிரி நமக்கு பிரஸ்டீஜியஸ் சர்டிபிகேட் இருக்கு. இது பார்த்தா குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சர்டிபிகேட் இருக்கு. అలాగే ஃபுட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் ஜிஎம்பி சர்டிஃபைட், ஆர்கானிக் சர்டிஃபைட், வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் சர்டிஃபைட், WHO சர்டிஃபைட். இது எல்லாமே நம்ம கம்பெனிக்கு இருக்கு. அதே மாதிரி ஹானர்ஸ் இருக்கு, அவார்ட்ஸ் இருக்கு நம்ம கம்பெனிக்கு மேனேஜ்மெண்ட்டுக்கு. அதோடு இது யாருக்கு சூட் ஆகும்? நான் ஜாப் பண்றேன் சார், எனக்கு பணத்துக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கிறேன், பிசினஸ் பண்றேன், நல்லா பணம் சம்பாதிக்கிறேன், எனக்கு இது பிசினஸ் சூட் ஆகுமா? சூட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். எவ்ரி பர்சன் சூட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்குமே. என்ன எதுக்கான சொல்றேன்னா இங்க டேக்லைன் பாருங்க, சேஞ்ச் த ஷாப் சேஞ்ச் த லைஃப். இங்க பார்த்தா உங்களுக்கு ஒரு கடை தெரியுதுல்ல, என்ன கடை இது?
மளிகை கடைன்னு நினைக்கலாம், டிமார்ட், பெஸ்ட் பிரைஸ், கிரானா, இந்த மாதிரி இருக்குல்ல. இந்த ஸ்டோர்ல யாராரு பர்ச்சேஸ் பொருள் வாங்குறாங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி சூட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அங்க வாங்குற எல்லா பொருளும் இந்த ஐஎம்சி ஸ்டோர்ல கூட கிடைக்குது. உங்களுக்கு என்ன வீட்டுக்கு தேவையான பொருள் என்ன வேணும் பார்த்து அங்க வாங்குற போது இங்க வாங்குங்க போதும், அவ்வளவுதான். அங்க கொண்டு போற கேரி பேக், மாசத்துக்கு ஒரு வாட்டி நம்ம பர்ச்சேஸ் பண்றோம், நமக்கு வீட்டுக்கு தேவையான பொருளுங்கள் எல்லாம் என்னக்கு போறோம், டிமார்ட்டுக்கு போறோம், எதுக்கு? டிஸ்கவுண்ட் வருது அதனால. ஆனா இங்க டிஸ்கவுண்ட் வருது, அதோட வெளியே வாங்குற எல்லா ப்ராடக்ட்டும் கெமிக்கல் ப்ராடக்ட் தான். நம்மளுக்கு காஸ்ட்லி ப்ராடக்ட் வாங்க வந்தாலும் வீட்டுக்கு வந்து பார்த்தா அது கெமிக்கல் தான் நினைக்கும், தெரியும் எல்லாருக்குமே. இங்க ஐஎம்சில என்ன கிடைக்குதுன்னா, நீங்க வாங்குற ப்ராடக்ட் எல்லாமே கெமிக்கல் ஃப்ரீ ப்ராடக்ட் கிடைக்குது. என்ன சொல்றது? கெமிக்கல் ஃப்ரீ. இது என்னன்னா நேச்சுரல் பேஸ்ல தயாராகிற ப்ராடக்ட், பியூர்லி ஆர்கானிக் ப்ராடக்ட் கிடைக்குது. ரொம்ப ஹாப்பியா சொல்லலாம். அங்க போய் நம்ம பணம் செலவு பண்ணி வாங்கி வந்து ஏதாவது ப்ராப்ளம் வந்தா நம்ம மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு போறோம். இங்கேயும் செலவு பண்றோம், ஹாஸ்பிட்டலையும் செலவு பண்றோம். ஆனா இங்க வாங்கினா அதே பொருள் இங்க இருக்கு, குவாலிட்டியோட இருக்கு. இந்த பொருள் வாங்குறதுனால, யூஸ் பண்றதுனால நம்மளோட ஹெல்த் ரொம்ப நல்லா இருக்கும். ஹாஸ்பிட்டலுக்கு போக தேவையில்லை. என்னன்னா நம்ம பெரியவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகல. ஆனா இப்போ நம்ம தினம் தினம் நம்ம ஃபேமிலியில யாராவது ஒரு ஆள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டுக்கிட்டே இருப்பாங்க, ரொம்ப பேர் இருக்காங்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது சேஞ்ச் த ஷாப் சேஞ்ச் த லைஃப் ஃப்ரெண்ட்ஸ். இங்க நாங்க சொல்லிருக்கிறவங்களுக்கு நம்ம இப்ப வரை வாங்குற ப்ராடக்ட் எல்லாமே ட்ரெடிஷனல் செல்லிங்ல வரும். அது டைரக்டா கம்பெனி டு கஸ்டமர் வராது, மிடில் மேன்ஸ் இருப்பாங்க. அந்த மிடில் மேன்ஸோட ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து தான் நம்ம பொருள் வாங்குறோம். இங்க எல்லாருமே இங்க மிடில் மேன்ஸ்க்கு ஆகலாம், அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ஆகலாம். பணம் செலவாகுது இல்ல, அது யாரோட பணம்? நம்ம பாக்கெட்ல இருந்து தான் போகுது. இது எல்லாருக்குமே தெரியும் இல்ல. ஆனா இங்க டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில கம்பெனி டு கஸ்டமர் டைரக்டா பொருள் வருது நமக்கு. இங்க மிடில் மேன்ஸ்க்கு தர காசு, செலவு பண்ற காசு, அட்வர்டைஸ்மெண்ட் செலவு பண்ற காசு எல்லாமே நம்மளுக்கே திருப்பி கம்பெனி தந்துடுது ஒரு பிளான் வச்சு. ஓகே, அது என்னன்னு பார்ப்போம். இப்ப பார்த்தா இந்த ப்ராடக்ட் ரேஞ்ச் என்ன சொல்லுங்கன்னு சொன்னா, புதுசா வந்திருக்கவங்களுக்கு நான் சொல்றது ஒன்னே ஒண்ணும், இது கன்சியூமபிள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே வீட்ல வாங்குற ப்ராடக்ட் தான் இருக்கு, யூஸ் பண்ற ப்ராடக்ட் இருக்கு, அஃபோர்டபுள், பாக்கெட் பர்மிட் பண்ற ரேட் தான் இருக்கு. என்னன்னா குவாலிட்டி நல்லா இருக்கும். காஸ்ட் அதிகமா இருந்ததுன்னா நான் மிடில் மேன்ஸ் அந்த சாமானியங்கள் எல்லாரும் வாங்குவாங்களா? முடியாது. அதே மாதிரி நம்ம ஒரு பொருள் ஒரு மாசத்துக்கு ஆயிடுச்சு, ஒன்னு எடுத்து வந்தோம் ஆயிடுச்சுன்னா ரிப்பீட் பண்றது ப்ராடக்ட் தான் இருக்கு. என்ன சொல்றோம்னா இங்க எல்லாமே ப்ராடக்ட், என்னென்ன ப்ராடக்ட் எனக்கு ஒரு வாட் சொல்றேன். இது கன்சியூமபிள், அஃபோர்டபுள், ரிப்பீட்டபிள். இந்த மூணும் கார் ஃபார்முலான்னு சொல்லுவாங்க, CAR. இந்த ஃபார்முலா எந்த பிசினஸ்ல இருக்கோ அந்த பிசினஸ் ரொம்ப நல்லா ஓடும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பிசினஸ் அந்த ஃபார்முலா நம்ம பிசினஸ்ல ரொம்ப நல்லா இருக்கு. அதோடு இந்த ப்ராடக்ட் எல்லாமே வேர்ல்ட் கிளாஸ் டெக்னாலஜியோட தயாராகுது. 100% சாட்டிஸ்பாக்சன் கேரண்டி ஃப்ரெண்ட்ஸ். யார் வாங்கி யூஸ் பண்ணாலும் அவங்களுக்கு நல்லா பிடிக்கும். அதே மாதிரி ஹை குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ், அதே மாதிரி ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட். நான் நான் இந்த வாக்கியத்துக்கு தான் நான் கட்டுப்பட்டேன். என்னன்னா இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்றதுனால நம்மளுக்கு நல்லா இருக்கும். அதோடு பர்யாவரணம் என்ன சொல்றது, சுற்றுச்சூழல் சொல்றாங்கல்ல, அந்த கூட காப்பாத்துற பொருள் நம்ம எடுத்துக்கலாம். இது ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அதோட என்னென்ன ப்ராடக்ட் இருக்கான்னு பார்த்தா இந்த ஹோம் கேர் ரேஞ்ச் இருக்கு. ஹோம் கேர் ரேஞ்ச் பார்த்தா ரொம்ப நல்ல ரேஞ்ச் பண்ண இருக்கு. என்னன்னா பாத்திரம் கிளீன் பண்றோம் இல்ல, நம்ம ஏதோ டிஷ் பார் வாங்குறோம், அதோட நம்ம கிட்ட லிக்விட் இருக்கு, வீடு சுத்தப்படுறதுக்கு லிக்விட் இருக்கு, துணி துவைக்கிறதுக்கு லிக்விட் இருக்கு, பவுடர் இருக்கு. அதே மாதிரி டாய்லெட் கிளான்சர் இருக்கு, தூப் ஸ்டிக், அகரபத்தி, எல்லாமே ஹோம் கேர் ரேஞ்சில் கிடைக்குது நம்ம கிட்ட. அதே மாதிரி ஃபுட் கேர் சொன்னோம்னா மஞ்சள் தூளி, காரம், மசாலா, அதே மாதிரி தீப்பத்தி, காஃபி பவுடர், சால்ட், ராக் சால்ட் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி ஆயில், ரைசின் ஆயில், நம்ம சாப்பிடுறதுக்கு குக்கிங் ஆயில் ஃப்ரெண்ட்ஸ். குக்கிங் ஆயில், ரைசின் ஆயில் இருக்கு, ஜீரோ கொலஸ்ட்ரால். இது ரொம்ப நல்லா யூஸ் ஆகும், ரொம்ப நல்லா உடம்புக்கு செட் ஆகும். ஜீரோ கொலஸ்ட்ரால் ஃப்ரெண்ட்ஸ். 5 பேக்கெட் ஒரு மாசத்துக்கு செலவானா இது ஆயில் மூணு பேக்கெட் தான் கட்ஸ் ஆகும். என்ன சொல்றதுன்னா 5 கிலோ ஒரு ஃபேமிலிக்கு யூஸ் பண்றது ஆயில். இந்த ஐஎன்சியோட ரைஸ் பிரான் ஆயில் 3 kg தான் பத்தும் ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னா அப்சர்வேஷன் கம்மி ஃப்ரெண்ட்ஸ், அப்சர்வேஷன் கம்மி, ரொம்ப கம்மி அப்சர்வேஷன் பண்ணுது. ஓகே, இந்த மாதிரி ஃபுட் கேர் ரேஞ்ச் ரொம்ப நல்லா இருக்கு. அதோட பர்சனல் கேர் இருக்கு. பர்சனல் கேர் பார்த்தீங்கன்னா இங்க நாங்க ஆயில் இருக்கு, ஷாம்பூஸ் இருக்கு, அதே மாதிரி பிரஷஸ், டியோட்ரன்ஸ் எல்லாமே இங்க கிடைக்குது. ஒரு வாட்டி உங்களுக்கு PDF ஃபைல் வரும், ஒரு வாட்டி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன பொருள் இருக்கு, நம்ம யூஸ் பண்ற ப்ராடக்ட். எங்கேயோ ஷாப்ல போனோம், நம்ம வாங்குற ப்ராடக்ட் எல்லாமே கெமிக்கல் ப்ராடக்ட் ரொம்ப எல்லாருக்கும் தெரியும்.
இது எல்லாமே ஆர்கானிக் அண்ட் கெமிக்கல் ஃப்ரீ சொல்றாங்க. ஒரு வாட்டி பார்ப்போம். நீங்க பார்த்தா உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதே விஷயம் நான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணலாம். ஓகே, ஸ்கின் கேர் ரேஞ்ச் இருக்கு, ரொம்ப நல்ல ரேஞ்ச். இதுல ரொம்ப ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷன் இப்ப வரை சொல்லிருக்குது. ஓகே, இப்ப வரை நம்ம எதுவும் நம்ம ஏதோ ஷாப்புக்கு போறோம், நமக்கு வேண்டிய வேண்டியது வாங்கிட்டு வந்துரும், பரவாயில்ல. இப்போ ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷன் சொன்னா இங்க இங்க ஒரு டவுட் வரும், என்ன நீங்க எல்லாம் டாக்டரான்னு சொல்லியிருக்காங்க. இது என்னன்னா ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷன் இதெல்லாம் ஃபுட் சப்ளிமெண்டரி ஃப்ரெண்ட்ஸ், நாட் மெடிசன். இது எல்லாமே எல்லாம் சொல்றது, ப்ராப்ளம் இருந்தவங்க யூஸ் பண்ணா ப்ராப்ளம் கம்மியாகும். ப்ராப்ளம் இல்லாதவங்க கூட யூஸ் பண்ணலாம். என்னன்னா ப்ராப்ளம் வராம முன்னாலே ஜாகிரதை ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கும் இருக்கு, ஹெட் டு பாட்டம் எவ்ரி பார்ட்டுக்கு சம்பந்திச்சுக்கிற ப்ராடக்ட் நம்ம கிட்ட இருக்கு. இது எல்லாம் ஃபுட் சப்ளிமெண்டரி. இது என்ன ஆகுதுன்னு என்ன பண்ணுதுன்னா நம்ம உடம்புல இருக்கிற ஆர்கானை ஆக்டிவ் பண்ணுது, இன்னர் ஆர்கான்ஸ் ஆக்டிவ் பண்றது ஃப்ரெண்ட்ஸ். அதனால நம்ம ப்ராப்ளம் ரொம்ப நல்லா கம்மியாகுது. சுகர், பிபி, தைராய்டு, மோக்கால் வலி, ஹார்ட், எல்லாமே ப்ராப்ளம்ஸ்க்கு நம்ம கிட்ட ப்ராடக்ட் கிடைக்குது. ஒரு வாட்டி பாருங்க. அதோட பேபி கேர் இருக்கு, பேபி கேர் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ், அக்ரிகல்ச்சர் அண்ட் வெட்டர்னரி கேர் இருக்கு. இது எல்லாம் ரேஞ்சும் 7 கேட்டகரிஸ்ல 400+ ப்ராடக்ட்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது இப்ப வரை நாங்க உங்களுக்கு காமிச்ச எல்லா ப்ராடக்ட்டும் நம்ம ஏதோ மளிகை கடையிலோ நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குறோமா இல்லையா. இப்போ இதுல இல்லாதது என்னன்னா ரைஸ் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, கேளுங்க. ரைஸ் இல்ல, பருப்பு இல்ல, ரவை இல்ல. இந்த மூணு மட்டும் தான் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். மீதி எல்லா ப்ராடக்ட் இங்க இருக்கு, கெமிக்கல் ஃப்ரீ, WHO சர்டிஃபைட் ப்ராடக்ட்ஸ் இருக்கு, வேர்ல்ட் கிளாஸ் டெக்னாலஜில தயாராகிற ப்ராடக்ட்ஸ் இருக்கு, குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ். நீங்க ஒரே ஒரு மாசம் யூஸ் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கண்டினியூ பண்ணலாம். இதுல 400 ப்ராடக்ட் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், ஒன்னு ரெண்டு மூணு இல்ல, ரொம்ப அதிகமா ரேஞ்ச் இருக்கு. ஓகேவா? இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு. சரி, ஓகே ஓகே சார், அப்ப நான் இதுல காசு இருக்குன்னு சொல்றீங்களா, எப்படி சொன்னா இங்க பாருங்க, இன்கம் சோர்ஸ் நாங்க சொல்றேன். இங்க என்னன்னா உங்க வீட்டுக்கு தேவையான பொருள் நீங்க வாங்கினா இது பர்சனல். நம்ம வீட்டுக்கு வேணுமாண்டிய பொருள் வாங்குறோம், நமக்கு ஒரு அமௌண்ட் வருது. கம்பெனிக்கு வந்து ஷேரிங்ல நம்மளுக்கு வரலாம். இது ஒரு இன்கம் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் இன்கம். அப்புறமா இது நீங்க யூஸ் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், ரிலேஷன், நெய்பர்ஸ்க்கு இது சொல்லிருக்கீங்க. அவங்களுக்கு கூட உங்க மாதிரியே ஐடி போட்டு அவங்களும் பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. அவங்களோட அவங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். இது ரெண்டாவது இன்கம். அப்புறமா மூணாவது இன்கம் இருக்கு. கம்பெனில இப்போதைக்கு 1,30,00,000 பேர் இருக்காங்க. 1,32,00,000 பர்சன்ஸ் அசோசியேட்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாருமே அவங்க வீட்டுக்கு தேவையான பொருள் அவங்க வாங்குவாங்க. இதனால கம்பெனிக்கு வந்த ஷேரிங்ல, கம்பெனிக்கு வந்த இன்கம்ல, ப்ராஃபிட்ல நம்ம கூட ஷேரிங் தரும். இது மூணாவது இன்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப அதிகமா வரும் ஃப்ரெண்ட்ஸ். இங்க வரை நம்ம இருந்தா போதும். ஓகேவா? இந்த மாதிரி மூணு இன்கம்ஸ் இருக்கு. இதுல என்டர் பண்ணணும்னா ரெண்டு விதமா என்டர் பண்ணணும். ஒன்னு ப்ரிஃபர்ட் கஸ்டமர், இன்னொன்னு பிசினஸ் அசோசியேட்டா. நான் யாருக்காவது சொல்றேன்னா பிசினஸ் அசோசியேட்டாக சொல்றேன். என்னன்னா ப்ரிஃபர்ட் கஸ்டமர் ஓன்லி கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூல வரும், டிஸ்கவுண்ட் மட்டும் தான் வரும். ஆனா அசோசியேட்டா போனோம்னா டிஸ்கவுண்டோட பணம் கூட கேஷ்பேக் கூட வரும். கேஷ்பேக் வந்து நல்லா இருக்கும் இல்ல. இப்ப பார்த்தா நீங்க சொல்லுங்க பாருங்க, இங்க எல்லாருமே நம்ம யூஸ் பண்ற ப்ராடக்ட், டிமார்ட்டுக்கு போறோம், பெஸ்ட் பிரைஸ்க்கு போறோம், மளிகை கடைக்கு போறோம். எவ்வளவு ஒரு மாசத்துக்கு நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குறோம்? ஸ்டார்ட் பண்ணுங்க ஒரு வாட்டி. ஒரு மாசத்துக்கு வீட்டுக்கு தேவையான பொருள் எவ்வளவு வாங்குவோம்? ஓகே, ஒரு 4,000 5,000 மினிமம் ஒரு 10,000 வாங்குறவங்க இருக்காங்க இல்லையா. அதே மாதிரி இங்க கூட நம்ம பொருள் வாங்குற பொருளோட ஏன்னா என்டர் யாராவது இப்படி புதுசா யாராவது என்டர் பண்ணிருக்காங்களோ அவங்களும் வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குவாங்க இல்ல. ஐடி போட்டதுனால ஒரு ஒன்னு பெனிஃபிட் என்னன்னா டிஸ்கவுண்ட் வரும். எவ்வளவு? வெளியே டிமார்ட்டுக்கு எதுக்கு போறோம்? டிஸ்கவுண்ட்டுக்கு தானே. எவ்வளவு டிஸ்கவுண்ட் தராங்க? ஒரு 5%, 10%, அவ்வளவுதான். இங்க கூட டிஸ்கவுண்ட் இருக்கு. புதுசா யாராவது ஐஎம்சியோட ஐடி போட்டு ஐஎம்சில இருக்கிற ப்ராடக்ட் வாங்குவாங்களோ அவங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் தருவாங்க. எல்லாமே எங்க வரை? 10,000 ப்ராடக்ட் பொருள் வாங்குற வரை. ஆனா 2,500 பிவின்னு சொல்லுவாங்க. ஒரு பிவியோட வேல்யூ புதுசா வந்திருக்கவங்க 4 rupees வருது, 4 ரூபாய் படுது. ஓகேவா? ஆனா 2,500 பிபிவி பண்ணோம்னா 10,000 பர்ச்சேஸ் ஆகணும். இது உடனே பண்றது தேவையில்லை. டெய்லி நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கிறதாலும் எப்பாவது ஆகும். ஓகேவா? அப்புறமா 2,500 பிவி ஆன பிறகு எல்லாமே ப்ராடக்ட் எம்ஆர்பி மேலும் 30% டிஸ்கவுண்ட் வரும் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்கு? டிமார்ட்ல நம்ம வருஷத்துக்கு மேலுமே போறோம், நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குறோம். நம்ம இல்லாம நம்ம 10 பேர் கொண்டு போனாலும் அவங்களும் வந்தாலும் வாங்கிக்கிட்டாலும் நம்மளுக்கு ஏதாவது டிஸ்கவுண்ட் இருக்காது. அதே எங்க பண்ணா போதும், 10,000 மேல பர்ச்சேஸ் ஆயிடுச்சுன்னா அப்பல இருந்து உங்களுக்கு எம்ஆர்பி மேல 30% டிஸ்கவுண்ட் வரும் ஃபார் லைஃப் டைம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்கு? நல்லா இருக்கா?
அதோட இன்கம் கேஷ்பேக் கூட இருக்கு, அது கூட பார்க்கலாம். ரிட்டைல் மார்ஜின் 30% இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். குரூப் இன்சென்டிவ் இருக்கு. அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் இன்சென்டிவ் ஃபண்ட்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதை பத்தி எல்லாமே அப்புறமா பேசலாம். பெனிஃபிட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதோட இன்கம் ஸ்ட்ராட்டஜி பார்ப்போம். இப்போ என்னன்னா, நம்ம வாங்குறோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கொண்டு போகணும். நம்ம வாங்குறது வரை பரவாயில்ல, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கொண்டு போனோம்னா நமக்கு ஏதாவது இருக்கா அனி ரொம்ப பேர் கேட்பாங்க. நான் அந்த மாதிரி தான் வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஹெல்த் ப்ராப்ளம் கம்மியாகி பிறகு வந்தேன். ஆனாலும் எனக்கு என்ன இருக்கு, இருப்பாங்கல்ல. ஓகே, இந்த பிசினஸ்ல இன்கம் ஸ்ட்ராட்டஜி சிம்பிள் அண்ட் ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிளானது, அதே மாதிரி ஈஸியான ஃப்ரெண்ட்ஸ். இதுல 2500 பிபிவி யாரு கம்ப்ளீட் பண்ணிருக்காங்களோ அவங்கள ஸ்டார்னு சொல்லுவாங்க. 10% கேஷ்பேக் வரும். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் சொல்லியிருக்காங்க 10,000 பிபிவி கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது பிசிபிவி ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே பண்ண தேவையில்லை. நீங்களும் உங்க டீம், உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் யார் வந்தாலும் அவங்க எல்லாரும் கலந்து 10,000 பிவினா எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டார்னு சொல்லுவாங்க. 20% கேஷ்பேக் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிஸ்கவுண்டோட இல்லாம 20% கேஷ்பேக் வரும். அதோட 40,000 டிவி கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா சீனியர் அசோசியேட்னு சொல்லுவாங்க, 25% கேஷ்பேக் வரும். அதோட 70,000 பிசிபிவி கம்ப்ளீட் ஆச்சுன்னா சூப்பர் ஸ்டார்னு சொல்லுவாங்க. இது 30% கேஷ்பேக் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு டைம் லிமிட் எதுவும் இல்லை. இந்த இந்த மாசம் வந்து கம்ப்ளீட் பண்ணணும், இந்த மாசத்துல இன்னும் இத்தனை நாள்ல கம்ப்ளீட் பண்ணணும்னு தேவையில்லை. டைம் லிமிட் எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எதுவும் டார்கெட்ஸ் இல்லை. ஃப்ரீயா பண்ணலாம். நம்ம எங்கேயோ ஷாப் வாங்கி வீட்ல வீட்ல கடை வீட்ல வேண்டிய பொருள் வாங்குறது வேற ஷாப்ல போறது ஐஎம்சி ஸ்டோருக்கு வந்தா போதும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி உங்க பேச்சு கேட்கறவங்க க்ளோஸ் பீப்புள் இருப்பாங்களே, அவங்களுக்கு நீங்க சொன்னா போதும், அவ்வளவுதான். என்னன்னா நம்ம ஃப்ரீயா ரொம்ப சொல்றோம். என்ன சொல்றோம், சினிமா நல்லா இருக்குதுன்னா பார்த்து ரஜினிகாந்த் சூப்பரா பண்ணிருக்காரு ஃபைட்டு பாப்போம் சொல்லியிருக்காங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சினிமாக்கு போறாங்க. அதோட ஒரு ஷாப்ல பசங்களோட ட்ரெஸ்ஸஸ் நல்லா இருக்கு, பொண்ணுங்களுக்கு சின்ன சின்ன பசங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ் நல்லா இருந்ததுன்னா சொல்லலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் போயிட்டு வாங்குவாங்க. இதெல்லாம் ஃப்ரீயா பப்ளிசிட்டி பண்ணுவோம். அதனால நம்மளுக்கு எதுவும் இல்லை. இங்க உங்க யூஸ் பண்ற ப்ராடக்ட் யூஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அதோட உங்களுக்கு பணம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இது சிம்பிள் அண்ட் ஈஸி ஒன். என்னன்னா, நம்மளுக்கு வீட்டு தேவையான பொருள் எல்லாருமே வாங்குவாங்க, எல்லாருமே வாங்குவாங்க. அதே நம்ம சொல்றோம். இப்போ இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா சூப்பர் ஸ்டார் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர் ஸ்டார் ஆக பிறகு என்ன பண்ணணும்னா சூப்பர் ஸ்டார்ல கிரியேட் பண்ணிக்கிட்ட போகணும். அவ்வளவுதான், சிம்பிள் பிசினஸ். இது குவாலிஃபைட் சூப்பர் ஸ்டார் ஆகணும். அடுத்த மாசம் 30,000 5 சூப்பர் ஸ்டார் ஆனா பெனிஃபிட் சேர்மேன் பொசிஷன் இருக்கு. இதுல சேர்மேன் ஆனா மாசத்துக்கு 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் இருக்கிறது சேர்மேன் ஸ்டார் பொசிஷன்ல இருக்கிறேன். என்னோட இன்கம் நான் 94,000 95,000 இந்த மேல வருது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஹாப்பியா சொல்றேன். அதனால நான் நான் ஒன்றே இல்லை, நீங்க யாராவது டிசிஷன் எடுத்தாலும் கூட 3 to 6 months போதும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க இந்த 1,00,000 ரூபாய் எடிஷனல் இன்கமுக்கு வரதுக்கு. இதுல வந்தா பார்த்தா பாருங்க, சேர்மிஸ்டர் ஆனா பெர்ஃபார்மன்ஸ் இன்சென்டிவ் இருக்கும், லீடர்ஷிப் போனஸ் இருக்கும், அதோட சீனியர் லீடர்ஷிப் போனஸ் இருக்கும், டிராவலிங் ஃபண்ட், கார் ஃபண்ட், பைக் ஃபண்ட், சேர்மன் ஃபண்ட். இங்க பாத்தீங்களா, கார் ஃபண்ட், டிராவலிங் ஃபண்ட் எல்லாமே சிடிஓன்னு சொல்லி போட்டிருக்கீங்களே, இது கம்பெனியோட ஷேரிங்ல எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இது முன்னால சொல்லிருக்கேன், மூணாவது இன்கம் என்னது, கம்பெனி டர்ன் ஓவர். இந்த கம்பெனி டர்ன் ஓவர்ல எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்சென்டிவோட கம்பெனி டர்ன் ஓவரோட இன்கம் எதுக்கு அதிகமா இருக்கும். ஓகேவா? அப்புறம் மந்த்லி இன்கம் நான் சொல்லியிருக்கேன்ல, சேர்மன் ஆனா உங்களுக்கு வருது மந்த்லி அப்ராக்சிமேட்லி 1,00,000 rupees பிளஸ் இன்கம் எடுக்கலாம். இந்த கம்பெனி ஐஎம்சி ஃப்ரெண்ட்ஸ் இன்டர்நேஷனல் மார்க்கெட்டிங் கார்பரேஷன். அதுல நம்ம டீமுக்கு ஒரு நேம் வச்சிருக்கிறோம், அதுதான் லெஜண்ட் டீம். லெஜண்ட் டீம் என்ன சொல்லணும்னா, நம்ம எல்லாரும் லெஜண்ட் டீம்ல இருக்கிறோம். இது எல்லாமே எல்லாமே ஃபைனான்சியல் ஃப்ரீடம்க்கு வரணும். யார் கஷ்டப்படுறதுக்கு ரெடியா இருக்காங்களோ அவங்க எல்லாருமே ஃபைனான்சியல் ஃப்ரீடம் வரணும். உங்களோட உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஃபேமிலி ஃபைனான்சியல் ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் பண்ணணும். அதோட முக்கிய தொழிலா முன்னால போறோம். லெஜண்ட் டீமோட எய்ம் என்னன்னா, 100 பேருக்கு 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு அக்டோபர் மந்த் எண்டிங்க்கு கொண்டு வரணும்னு நினைச்சு ஒர்க் பண்றோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க யாராவது 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க நினைச்சா ஒரே இந்த மிஷன்ல வாங்க. நம்ம எல்லாரும் கலந்து ஒர்க் பண்றோம், நம்ம எல்லாருமே டெவலப் ஆகலாம். அதே மாதிரி இங்க நம்ம இப்ப வரை நான் சொல்றது கம்பெனியோட ப்ரொஃபைல். இப்ப நான் சொல்றது, நம்ம இந்த 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கணும்னா எவ்வளவு என்னென்ன பண்ணணும் பார்த்தா, ஹவு டு அச்சீவ் என்னென்ன ஒரு சிம்பிள் ஸ்டெப் இருக்கு. ஈஸி அண்ட் சிம்பிள் சொல்லிருக்கல, அது ஒரு பார்த்துட்டு நம்ம டெமோ பண்ணலாம். ப்ராடக்ட் ஏற்ற குவாலிட்டிக்கு போகலாம். இந்த ஆக்ஷன் பிளான் இம்ப்ளிமெண்ட் பண்றோம். அது என்னன்னா U+555 பிளான். என்னன்னா U+555 இங்க பாருங்க, உங்களுக்கு வித் 600 பிபிவி 600 பிபிவினா ஒரு பிவியோட காஸ்ட் புதுசா வந்திருக்கும் உங்களுக்கு வந்தவங்களுக்கு 4 ரூபாய் சொன்னிருக்கிறேன்.
இப்ப பாருங்க 600 பிபிவினா எத்தனை காசு ஆகுது? இன்டூ 4 rupees, 2400 ரூபாய். அவ்வளவுதானே? இந்த பொருள் வாங்கணும்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலி மெம்பர்ஸும் ஆக்செப்ட் பண்ணுவாங்களா இல்லையா? 2400 ரூபாய் தானே, எங்கேயோ போறோம்ல, அங்க போறது நாங்க இங்கே வாங்குறேன். என்ன பெனிஃபிட் இருக்கு? இந்த ப்ராடக்ட் எல்லாமே ஆர்கானிக் பேஸ்ல தயாராகுது, ஹெல்த் அதிகமாகுது, ஒரு பிளஸ் அதோட காஸ்ட் கூட வருதுன்னு சொல்றீங்க. ஒரு ட்ரை பண்ணலாம் நினைச்சு வருவாங்களா இல்லையா? இது ரொம்ப ஈஸியான, எவ்ரி ஃபேமிலி ஆக்செப்ட் பண்ற ஆஃபர் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இதுல ப்ளூ பிரிண்ட் என்னன்னா, யூ சொல்லிருக்கீங்களே, யூ பிளஸ் 5, 555 சொல்லிருக்கீங்களே. நீங்க வாங்குற 600 பிவி போட்டா உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கிட்டுங்க. வாங்கிக்கிட்டு உங்க பேச்சு கேட்கறவங்க இருக்காங்களே, நீங்க சொன்னா கேட்கற க்ளோஸ் பீப்புள் இருப்பாங்களே, அவங்களுக்கு ஒரு 30 பேர் லிஸ்ட் எடுத்துட்டு ஒரு 5 பேர் செலக்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். செலக்ட் பண்ணி நீங்க ஏதாவது ப்ராடக்ட் பொருள் வாங்குறீங்களோ அந்த மாதிரி அவங்களுக்கு தேவையான பொருள் நம்ம லிஸ்ட்ல இருக்குல்ல, 400 ப்ராடக்ட் லிஸ்ட் அனுப்பிட்டு என்னென்ன பொருள் வேணும் கேட்டுங்க, லிஸ்ட் எடுத்துக்கோங்க. அது இ ஷாப்ல நம்ம புக் பண்ணா நம்ம வீட்டுக்கே கொரியர் வந்துடும். இல்லாட்டி ஸ்டோர் இருக்குன்னா தமிழ்நாடுலன்னா சேலத்துல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சேலம் சரௌண்டிங்ல இருக்கவங்க யாராவது இருந்தா ஆபீஸ் இருக்கு, ஸ்டேட் ஸ்டேட் ஆபீஸ், கம்பெனியோட ஆபீஸ் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க போய் மீட்டிங் பண்ணலாம், அங்க ப்ராடக்ட் எல்லாம் பார்க்கலாம். யாராவது கூட்டுக்கு போய் அங்க மீட்டிங் பண்றது கூட ஸ்பேஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வாட்டி நீங்க முடிஞ்சா சேலத்துக்கு போய் ஒரு வாட்டி பாருங்க ஆபீஸ் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்க 600 வியூ பண்ணிருக்கீங்க, உங்க 5 பேர் 600 வியூ பண்ணிருக்காங்க. இதனால உங்களுக்கு வர இன்கம் என்னன்னா இங்க பாருங்க, 768 ரூபாய் உங்களுக்கு இந்த மாசம் கட் ஆஃப் ஆகுற பதிலுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப வரை நம்ம டிமார்ட்டுக்கு போறோம், ஷாப்பிங் மாலுக்கு போறோம், ஏதாவது காசு வருதா? இல்ல. நம்மோட நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸோட கூட்டுக்கிட்டு போறோம், அப்ப ஏதாவது பெனிஃபிட் இருக்கா? எதுவும் இல்லை. அதே வேலை இங்க பண்ணா போதும், அங்க போற ஷாப்பிங் பதில் இந்த ஷாப்பிங் பண்ணா போதும். உங்களுக்கு எந்த மாசம் வருது? அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல வருது, 768 ரூபாய் வருது. இதே விஷயம் யார் வந்திருக்காங்க இங்க பாருங்க. நீங்க இந்த பிவியோட பார்த்தா 3600 பிவி ஆயிடுச்சு. 2500 பிவிக்கு 10% போயிடுவில்ல. இங்க நீங்க 10% போறீங்க. உங்க 600 பிவி மேல 10% தானே இங்க பாத்திருக்கீங்க. 60 rupees வந்திருக்கு. டீம் எல்லாம் ஜீரோல இருக்கு. டீம் பிவி எல்லாம் 10% 300 rupees இருக்கு. இன்னொன்னு இன்கம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதனாலதான் நான் பேக் வந்தேன். ஜிஆர்ஐ இன்கம் ஒன்னு இருக்கு. இந்த 10 நாள் இதுல இன்கம் எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10 நாள், 1 to 10, 11 to 10, 20, 21 to 30. ஓகேவா? இதுல ஜிஆர்ஐ இன்கம் என்ன, ஒன்னு லீடிங் லெக் எடுக்கும், இன்னொன்னு இருந்து 14% வரும், இன்னொரு லெக் இருந்து 16, இன்னொரு லைன் 18%, 20%. இந்த ரேஷியோல காசு கொடுக்குது. இது புதுசா யார் வந்திருக்காங்களோ அவங்களோட பிவியோட ஜெனரல் ஆகும். ரொம்ப நல்ல இன்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது இது அன்லிமிடெட் ஃப்ரெண்ட்ஸ். ஜிஆர்ஐ இன்கம் ஆனது அன்லிமிடெட். நீங்க பார்த்து பாருங்க. நீங்க 10% போறீங்க, நீங்க யூ பிளஸ் 555, நீங்க உங்க 5 பேரும், உங்களுக்கு 5 பேருக்கு 5 பேர் வந்திருக்கு சார். 5 பேரை போடணுமா? இது மேண்டேட்டரியா? ஆனா இல்ல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம லெசன் டீம் ஃபாஸ்டா க்ரோ ஆகுறதுக்கு நம்ம பிளான் போட்டு நம்ம அப்ளைன்ஸ் எல்லாரும் பேசி போட்டு இருக்கிற பிளானிங் ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்க எத்தனை லைனாலும் போடலாம். ஆனா ஃபாஸ்டா க்ரோ ஆகுறதுக்கு இந்த பிளான் ரொம்ப நல்லா ஈஸியா ஆகுது. அதனாலதான் நான் சொல்றேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதே பண்ணலாம். ஓகேவா? நீங்க 10% ஆயிருக்கீங்க. நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? உங்க டைரக்ட் லைன் யாரும் வந்திருக்காங்களோ அவங்களுக்கு 10% எப்படி ஆகணும்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. அவங்க எல்லாரும் 10% ஆயிடுச்சு. 10% ஆக பிறகு நீங்க நீங்க என்ன ஆகுறீங்க? 20% வந்திருக்கீங்க. அடுத்த ஸ்டெப்ல உங்களுக்கு வர கட் ஆஃப் ஆக பிறகு இன்கம் 4368 ரூபாய் வருது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? பாத்தீங்களே, ரொம்ப ஈஸியா இருக்கு. அதோட காசு கூட நல்லா வருது. அடுத்த ஸ்டெப் பாருங்க, ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி இருக்கும். ஏன்னா நீங்க டீம்ல 10% இல்ல, உங்க டீம்ல 10%ஓட 20% கொண்டு வந்திருக்கீங்க. 10% எல்லாரும் இருக்காங்களோ அவங்க எல்லாரும் 20% கொண்டு வந்தா நீங்க ஆட்டோமேட்டா 25% இல்ல 30% போயிடுவாங்க. இது சூப்பர் ஸ்டார் சொல்லுவாங்க. சூப்பர் ஸ்டார் ஆனா உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு இன்கம் என்னன்னா 22,278 rupees ஃப்ரெண்ட்ஸ். இது ஜிஆர்ஏ எல்லாமே டோட்டல் இன்கம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஸ்டெப்ல பாருங்க, 4வது ஸ்டெப். இந்த இதுக்காக தான் நம்ம ரொம்ப ஃபாஸ்டா க்ரோ ஆகணும்னா இந்த ஸ்டெப் இம்ப்ளிமெண்ட் பண்ண போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப் ஸ்ட்ராங்கா கரெக்டா போட்டா 3வது ஸ்டெப் 4வது ஸ்டெப் ஈஸியா போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, எல்லாருமே உங்க டீம்ல வந்திருக்க 5 பேரும் சூப்பர் ஸ்டார் ஆகிட்டீங்க. சூப்பர் ஸ்டார் ஆகிட்ட நீங்க என்ன ஆகுவீங்க? சைல்ட் மினிஸ்டர் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லா இருக்கு. 45% வந்துடும். அதே மாதிரி அந்த மாசம் உங்களுக்கு வர இன்கம் 1,77,000. சார் நீங்க சொல்லிருக்கீங்க நல்லா இருக்கீங்க, நீங்க கால்குலேஷனும் நல்ல பிக்சர் பாட்டு நீங்க ரொம்ப ஈஸியா சொல்லிருக்கீங்க. இது வேலையில போனா அந்த வெளியே போயிட்டு நம்ம பார்த்தா முடியுமான்னு சொன்னா கண்டிப்பா முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இல்ல முடியல, 50% ஒர்க் ஆனாலும் 80,000 to 90,000 ஈஸியா வரும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க பாருங்க ஒரு வாட்டி ட்ரை. ஓகேவா? அப்புறம் இந்த சேர்மன் ஆயிட்டா உங்களுக்கு வர பெனிஃபிட் என்னன்னா, கம்பெனி இயர்லி ஒன்
ஃபாரின் ட்ரிப் கொடுக்கும். அதுல என்னன்னா நமக்கு இந்த வருஷம் இருக்கிற ஃபாரின் ட்ரிப் என்னன்னா பாலி ட்ரிப், இந்தோனேஷியா கொடுத்திருக்கு பாலி. இது கூட உங்களுக்கு அச்சீவ் பண்ணலாம், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல போயிட்டு வந்துடலாம். நான் 2 ஃபாரின் ட்ரிப் போயிட்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், பேங்காக், இன்னொன்னு துபாய். கம்பெனி ஃபாரின் ட்ரிப் அச்சீவ் பண்ணி போயிட்டு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல போயிட்டு வந்திருக்கேன். ஓகே, இந்த மாசம் ஆகஸ்ட் மாசம் ஆஃபர்ஸ் இருக்கு, இது இப்ப எல்லாம் முடிஞ்சிச்சு, அதனால நான் இது சொல்லல. என்னன்னா ஆஃபர் ஸ்பீடா சொல்றேன். இப்போ இந்த மாசம் ஆனா இன்னைக்கு நாளைக்கு கூட இருக்கு. நாளைக்கு ஈவினிங் தான் கட் ஆஃப். நீங்க யாராவது ரெஜிஸ்டர் பண்ணிட்டு 2500 பிவி ஒரே நாள்ல போட்டா, ஒரே வாட்டி போட்டா உங்களுக்கு 4500 ரூபாய் மேக்னெட்டிக் பிராஸ்லெட் கிஃப்ட் ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் ஆஃபர். இது முடிஞ்சா யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நாளைக்கு ஆஃபர் இருக்கு. அதோட ஈகல் ஃபண்ட் இது இல்லைங்க, ஹரித்வார் ட்ரிப் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது பத்தி கூட நம்ம அடுத்த மாசம் பேசலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே பண்ணணும்னா லர்னிங் பண்ணணும், ஒர்க் பண்ணணும், எர்னிங் பண்ணணும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாம் మనకి நடக்கிறதுக்கு நம்ம என்னன்னா ஜூம் செஷன் இருக்கு, வீக்லி ஒன்ஸ் ஜூம் தமிழ்ல வைக்கலாம், டெய்லி தெலுங்குல ஜூம் செஷன் நடக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இது கம்பெனி ப்ரொஃபைல் பத்தி இப்ப பேசினேன். கம்பெனி ப்ரொஃபைல் பத்தி ஏதாவது டவுட் இருந்தா உங்க சாட் பண்ணலாம், ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம், கேட்கலாம். ஓகே, நல்லா இருக்கு. இதுல ரிஸ்க் காணி ஏதாவது லாஸ் காணி ஏதாவது இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு? உங்க சொன்ன இந்த ப்ரொஃபைல் பிசினஸ் பிளான்ல லாஸ், இதே ரிஸ்க் இதுல லாஸ் இருக்கு அப்போ வானா, இதுல ரிஸ்க் இருக்கு வானா சொல்றதுக்கு ஏதாவது இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? எதுவும் இல்ல, நோ லாஸ் நோ ரிஸ்க். ஒரு முயற்சி பண்ணா லட்சாதிகாரி ஆனவனா பண்ணலாம் இல்ல. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பேரு 20,000 30,000 40,000 சம்பாதிக்கிட்டு இன்னும் ஒர்க் பண்றதுக்கு ஒரு 10,000 20,000 வந்தா நல்லா இருக்கும், எடிஷனலா நம்ம ஃபேமிலிக்கு ஏதாவது ஹெல்ப் ஆகும்னு ஏதோ வேலை வேலை பண்றாங்க, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றாங்க, ஓடிஸ் பண்றாங்க. அவங்களுக்கு எல்லாரும் சொல்லலாம், ஒரு வாட்டி அவங்க வீட்டுல யூஸ் பண்ற ப்ராடக்ட் தானே, யூஸ் பண்ற ப்ராடக்ட் அவங்களுக்கு பிடிச்சிருந்தா இதே பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எடுக்கலாம். நான் எந்த கிளாத் பிசினஸ், நான் இந்த பிசினஸ்ல பார்ட் டைம் வந்திருக்கிறேன், ஆனா இப்போ ஃபுல் டைம் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஹாப்பின்னு சொல்றேன். என்னன்னா பார்ட் டைமா வந்து பிசினஸ் இன்கம் ஒரு 80 to 90,000 மேல வருது மாசத்துக்கு பார்ட் டைமா. இது ஃபுல் டைம் பண்ணலாம் இல்லையா? அதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணீங்க, உங்களோட இன்கம் 1 லட்சத்துக்கு தாண்டிச்சு அப்புறமா நீங்க நீங்க டிசிஷன் எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வரை ப்ரொஃபைல் கம்பெனி ப்ரொஃபைல் பாத்தீங்க. இப்போ பிசினஸ் ப்ராடக்ட் యొక్క குவாலிட்டி பத்தி பேசலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வாட்டி காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஒரே வாட்டி. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வரை பிசினஸ் பிளான் எப்படி இருக்கு, ப்ரொஃபைல் எப்படி இருக்கு, ஸ்டார்ட் பண்ணுங்க. மகாலட்சுமி, பிரவீன் சார், ஓகே. ஷாமினி எப்படி இருக்கம்மா? நாகேஸ்வரி மேம், மகேஸ்வரி மேம் இருக்கீங்களா? ரத்னசுவாமி சார், வீடியோ ஆன் பண்ணா நல்லா இருக்கும், உங்களுக்கு பார்த்துக்கிட்டே பேசலாம். ஓகேவா? சரி, இப்போ வரை நீங்க பார்த்திருக்கீங்க. இப்போ நான் சொல்றது என்னன்னா, ஏதாவது டவுட் இருந்தா மட்டும் இப்பவே கேளுங்க ஃப்ரெண்ட். என்ன டவுட் இருந்தாலும் கேட்டுக்கிட்டு உங்க கிளியர் ஆன பிறகு நீங்க இதுல போகலாம். என்னன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ நான் சொல்றது பிசினஸ் பிளான் பத்தி சொல்லியிருக்கிறேன், ப்ரொஃபைல் பத்தி சொல்லியிருக்கிறேன், நல்லா இருந்தது. இப்போ நம்ம ப்ராடக்ட் எப்படி இருக்கு குவாலிட்டின்னு சொன்னா, இப்போ நான் ப்ராடக்ட் பத்தி உங்களுக்கு டெமோ காமிச்சு சொல்றேன். இப்போ நான் இதுல வந்திருக்கிறது நான் என்னன்னா கேஸ்ட்ரிக் ட்ரபிள் கம்மியாக பிறகு வந்திருக்கேன். கேஸ்ட்ரிக் ட்ரபிள் என்ன, எந்த மாதிரி கம்மியாயிடுச்சு அந்த நான் இப்போ சொல்லவும் இல்லை, உங்களுக்கு காமிச்சுக்கிட்டே சொல்றேன். ஓகேவா? இப்ப பாருங்க, 2 கிளாஸ்ல நான் குடிக்கிற தண்ணியை போடுறேன். என்ன சார் குடிக்கிற தண்ணி என்ன நீங்க சொன்னா, இங்க பாருங்க. இப்போ ரொம்ப பேருக்கு கேஸ்ட்ரிக் ட்ரபிள் இருக்கு. எத்தனை பேருக்கு இருக்கு கேஸ்ட்ரிக் ட்ரபிள்? ரொம்ப அதிகமான பேர் ஃபேஸ் பண்றாங்க கேஸ்ட்ரிக் ட்ரபிள். கேஸ்ட்ரிக் ட்ரபிள் நீக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்றாங்க, ஆனா டேப்லெட் போட்டாதான் அது முடியுது. கேஸ்ட்ரிக் ட்ரபிள் இல்லாம ஹாப்பியா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் இல்ல? இப்போ நம்ம நாங்க அப்பா அம்மா பெரியவங்க, நம்ம பெரியவங்களுக்கு எவ்வளவு ட்ரபிள் இல்லை, ஆனா இப்ப நம்ம ஃபேஸ் பண்றோம், அதிகமாக ஃபேஸ் பண்றோம். எதனால நம்ம வாங்குற கெமிக்கல் ப்ராடக்ட் யூஸ் பண்றதுனால அது உள்ள போயிட்டு கேஸ்ட்ரிக்கா வருது, சுகர், பிபி, தைராய்டு, அநேக ரகமான ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு காரணம் என்னன்னா நம்ம வாங்குற கெமிக்கல் ப்ராடக்ட், யூஸ் பண்ற ப்ராடக்ட். இப்போ நீங்க பாத்தீங்களா, நம்ம சாப்பிடுறது சாப்பாடு அந்த ரைஸ் போடுவாங்கல்ல, அது கூட பெஸ்டிசைட்ஸ் ஒரு இதெல்லாம் போட்டுதான்
அவங்க தயார் பண்றாங்க. அதனால அது சாப்பிட்ட பிறகு நம்ம உடம்புல கூட அந்த மாதிரி ப்ராப்ளம் வருது. இது என்னன்னா பெட்டடின் சென்சிட்டிவ். பெட்டடின்னா 13 ரகமான டேஞ்சரஸ் கெமிக்கலோட தயாராகிற ப்ராடக்ட். இது நம்ம சாப்பிட்ற சாப்பாடோட போற கெமிக்கலோட கம்பேர் பண்றேன். வேறும் எதுவும் நினைக்காதீங்க, ஓன்லி கம்பேரிசன் மட்டும் தான் பாருங்க. அதே மாதிரி கூரగాయలు வெஜிடபிள்ஸ் தயார் பண்றாங்க எப்படி? பெஸ்டிசைட்ஸ் புது மருந்து போட்டுதான். அதே மாதிரி பழம் நம்ம பழம் வாங்கி சாப்பிடறோம் இல்ல, அது முக்கிறதுக்கு என்ன சொல்றது, காய் பழமா ஆகிறதுக்கு கெமிக்கல் தான் யூஸ் பண்றாங்க. நம்மளுக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் ரொம்ப கெமிக்கல் உள்ள போகுது. அதனால ரொம்ப அதிகமான ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றோம். இப்போ நான் சொல்றது என்னன்னா, இது பெட்டடின் எடுத்துக்கிட்டேன். இது நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல கெமிக்கலோட கம்பேர் பண்றேன். வேறும் எதுவும் நினைக்காதீங்க, ஒரு கெமிக்கல் கம்பேரிசன் மட்டும்தான். இது டைரக்டா சாப்பிட்டா என்னன்னா லிவர் கிட்னி மேல எஃபெக்ட் ஆகும். இது டாக்டர்ஸ் ஓன்லி வெளியே அப்ளை பண்றதுக்கு தான் இது யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்ப பார்த்தா நம்ம பிறக்கும் போது இப்படி இருக்கிறோம் friends. ரொம்ப கிளீனா இருக்குல்ல, இந்த மாதிரி இருக்கும். ஆனா நம்ம சாப்பிடுறோம் இல்ல, ஒரு 5 6 மாசம் 8 மாசம் வந்து வரும்போதோ நாங்க அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க, என்ன போடுவாங்க, சோறு விட்டுவாங்க. அதுல ஃபர்ஸ்ட் பார்த்தா பப்பு பப்பு தான் போடுவாங்க. அப்புறமா பையன் இது வளர்ந்துகிட்டே இருப்பாங்க. அவங்கள காய்கறி, அதே மாதிரி சிக்கன் மட்டன் எல்லாம் போடுவாங்க, சாப்பிடுவாங்க. அதோட லேஸ் குறுக்குறே என்ன சாப்பிடுறாங்க, ட்ரிங்க்ஸ் ஐஸ்கிரீம் பிஸ்ஸா பர்கர். பாருங்க என்ன ஆகுது, நம்ம உடம்பு பொல்யூஷனோடு கெமிக்கலோடு கூண்டுகிட்டே போயிடுது. அதே மாதிரி நம்ம பையனை வளர்ந்துட்டா காலேஜ் போறான் లేదా வேற ஸ்கூலுக்கு போறான், என்ன சாப்பிடுவாங்க, சாக்லேட் பிஸ்கெட் ஐஸ்கிரீம் பானிபூரி ஜங்க் ஃபுட் பிரியாணி நூடுல்ஸ் மஞ்சூரியன் எல்லாம் சாப்பிடுங்களேன். பாருங்க என்னாச்சு, நம்ம உடம்பெல்லாம் இவ்வளவு பொல்யூஷனோட நீண்டுகிட்டே போயிடுது. அதனால ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு, ப்ராப்ளம் வரும்போது நம்ம போட்டோம் என்ன சாப்பிடுறோம், டேப்லெட் போடுவோம். என்ன ஆயிடுச்சு பாருங்க, டேப்லெட் போடாலும் கூட ப்ராப்ளம் ஆகிதான் வருது. ஓகே, பாருங்க நம்ம எவ்வளவு நீட்டா இருக்கிறோம், பிறக்கும் போது எப்படி இருக்கிறோம், பிறந்து வளரும் போது நம்ம உடம்பு எப்படி பொல்யூட் ஆகுதுன்னு தான் நான் காமிக்கிறேன். இப்போ இதுல என்ன கிளீன் பண்ணணும், நம்ம பெரியவங்க என்னன்னா கஸ்டர்ட் ஆயில் சாப்பிடுவாங்க. கஸ்டர்ட் ஆயில் 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி குடிச்சு வச்சிருக்காங்க, குடிக்காங்க. ஆனா இப்போ அந்த ஆயில் குடிக்கிறதுக்கு நம்ம உடம்பு செட் ஆகல. என்னன்னா அது சாப்பிட்டா மோஷன் ஆகும், மோஷன் போயிடுவாங்க, உள்ள எல்லாம் கிளீன் ஆயிடும். ஆனா இப்போ சாப்பிட்டா நமக்கு மோஷன் ஆனா சிலன்ல போடணும். உங்களுக்கு புரியுது இல்ல, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. அதே மாதிரி நான் சொல்றது என்னன்னா அது சாப்பிட முடியாது. அதோட எந்த கம்பெனில நமக்கு நம்ம எம்டி சார் டாக்டர் அசோக் பாண்டே சார் கம்பெனி மேனேஜ்மெண்ட் என்ன நினைச்சுட்டேன்னா, எல்லாருக்கும் உடம்பு நல்லா இருக்கணும், ஹெல்தியா இருக்கணும். என்ன இருக்குன்னா ஆயுர்வேதத்துல ஒரு ப்ராடக்ட் இருக்கு, என்னன்னா கலபந்த தெரியுமில்ல, அலோவேரா ஜூஸ். அலோவேரா ஆனது ஆயுர்வேதத்துல ரொம்ப நல்லா யூஸ் ஆகும். எவ்ரி ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் ஆயுர்வேதத்துல கிடைக்குது, அதோட அலோவேரால கிடைக்குது. இது என்னன்னா குங்குமப்பூ சாப்ரானோட மிக்ஸ் ஆகி வந்துகிட்டு இருக்கு. இது என்னன்னா நமக்கு ஜீரோ பொல்யூஷன் ஏரியால தயார் பண்றாங்க. அந்த இது இந்த நேச்சுரல் பேஸ்ல கல்டிவேட் பண்ணுவாங்க. 2000 ஏக்கர் இருக்கு நம்ம கம்பெனிக்கு. அதுல 800 ஏக்கர்ஸ்ல அலோவேரா கல்டிவேஷன் பண்ணுவாங்க. ஜீரோ பொல்யூஷன் ஏரியால கல்டிவேஷன் பண்றாங்க. இது என்னன்னா நம்ம எல்லாருமே மார்னிங் காலையில எழுந்து விடணுமே, ஏர்லி மார்னிங் வாட்டர் சாப்பிடும் இல்ல, வாட்டர் சாப்பிடும் இல்ல, ஒரு கிளாஸ் டம்ளர் 2 டம்ளர், அதுல ஒரு டம்ளர் வாட்டர் எடுத்துக்கிட்டு சுடு தண்ணி லுக்வாம் வாட்டர் சொல்லுவாங்கல்ல, இதுல இது கேப் 30 ml 20 to 30 ml சாப்பிட்டா என்ன ஆகும் பாருங்க. இந்த மாதிரி பாடி சொல்லிட்டே இருக்கு. இது ஒரு நாள் சாப்பிட்டோம், என்ன ஆகுது, கிளீன் ஆயிடுச்சு. 2வது நாள் 3வது நாள் 4வது நாள் ஒரு 10 days, ஒரு 15 days 20 days என்ன ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், இங்க நான் போட்டது 10 to 15 ml அலோவேரா ஜூஸ் போட்டேன். என்ன ஆயிடுச்சு, நம்ம உடம்புல இருக்கிற வேஸ்ட் மெலனின் எல்லாமே யூரின் மோஷனோட வெளியே வந்துருக்கு. இப்போ என்னாச்சு, நம்ம பறக்கும்போது எப்படி இருக்கிறோம், அதே மாதிரி கிளீனா இருக்கிறோம். அதனால நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமா, வராது. ஆயுர்வேதம் என்னன்னா இது எங்களுக்கு கிளீன் பண்ணிச்சு, கேரள இருந்து கிளீன் பண்ணிச்சு. என்னன்னா இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்றதுனால எங்க ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுதோ அங்க போய் அந்த ப்ராப்ளம் எடுத்துட்டு வெளியே கொண்டு வந்துட்டு. ஓகே சார், நான் சாப்பிடுறேன், ஏர்லி மார்னிங் நான் காலையில சாப்பிடுறேன், எத்தனை பாட்டில் சாப்பிடணும்னு புதுசா வந்திருக்கவங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். என்னன்னா நம்ம சாப்பிடுற கெமிக்கல் சாப்பாடு அவாய்ட் பண்ண வரை யூஸ் பண்ணலாம், முடியுமா அது? முடியாது. ஓகே ஓகே சார், நான் சாப்பிட்ட மார்னிங் மறுபடியும் டிஃபன் சாப்பிடுறோம் இல்ல, மார்னிங் காலையில சாப்பிட்டோம், இது
ஒரு டம்ளர் வாட்டர்ல 15 to 20 ml 30 ml சாப்பிட்டோம். சாப்பிட்ட பிறகு மறுபடியும் டிஃபன் சாப்பிடணும் இல்ல, டிஃபனோட மறுபடியும் நம்ம உடம்புல கெமிக்கல் வருது. என்ன பண்றது? கிளீன் பண்றது. மதியம் சாப்பாடு சாப்பிடணும், அப்பவும் கிளீன் பண்ணிட்டு நம்ம உடம்புல இருக்கிறதுனால. சாயங்காலம் சாப்பாடு சாப்பிட்டோம், நூடுல்ஸ் சாப்பிட்டோம், ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க, பார்ட்டிக்கு போறோம், பிரியாணி சாப்பிட்டோம், எல்லாமே இந்த இதுல உள்ள இருக்கிறதுனால அந்த சாப்பாடுல இருக்கிற கெமிக்கல் ரிமூவ் பண்ணி நம்ம உடம்புக்கு தேவையான போஷணங்கள் எல்லாம் நம்ம உடம்புக்கு கொடுக்கறது. என்னன்னா இது உள்ள இருக்கிறதுனால. அதனால டெய்லி இது யாரு சாப்பிட்டாங்களோ அவங்களுக்கு 220 வராம தடுக்குது ஃப்ரெண்ட். ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட்டுக்கு WHO சர்டிஃபைடு ப்ராடக்ட் ஃப்ரெண்ட். வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் சர்டிஃபைடு ப்ராடக்ட். நீங்க பார்க்கலாம், உங்ககிட்ட பாட்டில் நீங்க ஆர்டர் பண்ணிட்டு வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் சர்டிஃபைடு ப்ராடக்ட். அதே மாதிரி WHO நம்ம கம்பெனிக்கு IMC பிசினஸ் ஆப்னு ஒண்ணு இருக்கு. நீங்க அதுல போய் கூட நம்ம ப்ராடக்ட்ல என்னென்ன இன்கிரீடியன்ட் இருக்கு, என்னென்ன சர்டிபிகேட் இருக்கு, எல்லாமே பார்க்கலாம். ஓகேவா? இப்போ இங்க யாரு உங்களுக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்களோ அவங்க எல்லாரும் யூஸ் பண்றதுனால இப்படி இருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் இப்படி இருக்காங்க இல்ல, அவங்களே இந்த டெமோ பார்த்து அவங்களும் யூஸ் பண்ணா அவங்களும் என்ன மாதிரி கிளீன் ஆகுவாங்க. இல்லாட்டி நம்மளே இப்ப பாருங்க, நானே உங்க வீட்டுக்கு வந்துட்டேன், நீங்க பாத்தீங்க, நீங்க என்னாச்சு? கிளீன் ஆயிடுச்சு. அதே மாதிரி நீங்க யூஸ் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஷேர் பண்ணா அவங்களுக்கு கூட இதே மாதிரி கிளீன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இதனால நமக்கு வர வர பெனிஃபிட் என்னன்னா கேஸ்ட்ரிக் நீக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் முதல்ல நம்ம பிரேகல்ல இருக்கிற கேஸ் மலினங்கள் எல்லாம் வெளியே வந்துடுது. கேஸ்ட்ரிக் கம்மி ஆகிறதுக்கு ரொம்ப நல்லா யூஸ் ஆகும். சுகர் கம்மி பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ், பிபி கம்மி பண்ணணும். அதனால ஆனா இது ஒண்ணுதான் சுகர் பிபி கம்மி பண்றது சொல்லல, பேலன்ஸ் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். அதோட ஸ்கின் ப்ராப்ளம் கம்மி பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி லேடிஸ் கைனிக் ப்ராப்ளம், இரெகுலர் மென்சஸ், பிசிஓடி ப்ராப்ளம் ரொம்ப சஃபரிங் பண்ணாங்க. இப்போ இருக்கிற நம்ம அக்கா செல்லுங்க தங்கச்சி எல்லாமே ரொம்ப சஃபர் ஆகுறாங்க. அவங்களுக்கு எல்லாமே கைனிக் ப்ராப்ளம் வர எல்லா ப்ராப்ளம்க்கும் இது சமாதானம் ஆகுது. பிசிஓடி ப்ராப்ளம், இரெகுலர் மென்சஸ், இது எல்லாமே கம்மி பண்றது. அதே மாதிரி கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம். இப்போ அதிகமான பேரு சாப்பிடுற சாப்பாடு என்னன்னா மசாலா ஃபுட் சாப்பிடுறாங்க, வெளியே சாப்பாடு சாப்பிடுறாங்க, அதே ட்ரை என்னன்னா ஹாட் ஃபுட் சாப்பிடுறாங்க. இதனால அவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றாங்க. இது சாப்பிடுறதுனால அந்த ப்ராப்ளம் கம்மியாகுது. இதே மாதிரி சொல்லிக்கிட்டே போனா 220 டிசீஸ்க்கு இது சமாதானம் ஆகும் ஃப்ரெண்ட். இதோட காஸ்ட் சொல்லுங்க சார். நீங்க சொல்றீங்க என்னென்ன? 465 ரூபாய் ஃப்ரெண்ட். இது ஆஃப் லிட்டர். ஒரு பசங்க வாடின ஒரு ஒரு ஆளு யூஸ் பண்ண ஒரு மாசம் வரும் ஃப்ரெண்ட். 15 ml. இந்த கேப் 30 ml ஃப்ரெண்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றது 15 ml. அளவு 10 days ஆஃப்டர் 10 days ஆஃப்டர் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகலாம். 5 ml. ஸோ 30 ml ஸ்டாண்டர்ட் ஃப்ரெண்ட்ஸ். எப்பவும் இது யூஸ் பண்றதுனால ஒரு மாசம் வரும். ஒரு மாசத்துக்கு வந்தா அந்த ஒரு மாசம் கூட ரொம்ப நல்லா ஹாப்பியா இருக்கும். இப்ப இந்த IMC ஐடி போட்டா உங்களுக்கு வர ரேட் என்னன்னா 10% டிஸ்கவுண்ட் வரும். 465 ரூபாயில 10% 46 ரூபாய் டிஸ்கவுண்ட் ஆகி உங்களுக்கு வரும் சார். எல்லா ப்ராடக்ட்டும் கூட ரொம்ப நல்ல குவாலிட்டி இருக்கு. அதோடு நீங்க யூஸ் பண்ண நீங்க சொல்லுவாங்க சார். அதோட இன்னும் என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு சார்ன்னு சொன்னா, இது ஒரு ஹெல்த் கேர் ப்ராடக்ட் சார். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதோடு நான் நான் சொல்றேன் என்னதுன்னா, நான் என்ன சொல்றதுன்னா ஹெல்த் இல்லாம ஹெல்த்தோடு ಡೈಲಿ ಚೇಂಜ್ ದ ಶಾಪ್ ಚೇಂಜ್ ಅಲ್ಲೇ ಮಲ್ಲಿಗೆ ಕಡೆನೆ ಮಾತನ நம்ம என்ன சொல்றது అంటే குக்கிங்கோட ப்ராடக்ட் மாத்தினா நமக்கு ஹெல்த் வரும் ஃப்ரெண்ட். ஓகேவா? குக்கிங் பண்ற ப்ராடக்ட் மாத்தினா ஹெல்த் வரும். என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு உங்ககிட்ட? எல்லா ப்ராடக்ட் இருக்கு ஃப்ரெண்ட். நான் உங்களுக்கு சொல்லிருக்கிறேன். அதோட நான் ஒரு ப்ராடக்ட் டெமோ பண்ற ஒரே ஒரு ப்ராடக்ட் பார்த்துட்டு அப்புறமா உங்களுக்கு டவுட் எல்லாம் கிளியர் பண்ணலாம். ஒரே ப்ராடக்ட் ஃப்ரெண்ட். அது ரொம்ப தேவையான ப்ராடக்ட், ரொம்ப வீட்டுல யூஸ் பண்ற ப்ராடக்ட். என்னன்னா நீங்க பாருங்க, நம்ம எல்லாருமே சாப்பிட பிறகு அந்த பாத்திரம் எதோட கிளீன் பண்ணணும் ஃப்ரெண்ட்? கிளீன் பண்றாங்க டிஷ்ஷஸ் எதோட கிளீன் பண்றாங்க? ஏதோ ஒரு டிஷ் பார் யூஸ் பண்ணி தான் கிளீன் பண்ணுவாங்க. என்னென்ன டிஷ் பார் யூஸ் பண்றாங்க ஒரு வாட்டி ஸ்டார்ட் பண்றீங்களா? இங்க இருக்கிற ஸ்டார்ட் பண்றீங்களா? நீங்க வீட்டுல பாத்திரம் கிளீன் பண்றீங்களா? டிஷஸ் கிளீன் பண்றதுக்கு என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்றீங்க? ஸ்டார்ட் பண்ணீங்கம்மா. விம், ஷாமினி சொல்லிருக்காங்க. விமன் 90% யூஸ் பண்றது விம் பார் தான். விம் பார் தான் ஃப்ரெண்ட். இதை பாருங்க, இந்த பார் தானே. ஓகேவா? என்னன்னா ரொம்ப பேர் 90% இந்த சோப்பு தான் யூஸ் பண்றாங்க. இது பாருங்க, இது என்னன்னா இதுல இருக்கு 100 எலுமிச்சை பழம்.
100 எலுமிச்சம்பழம் இருக்கும் அது சொல்லியிருக்காங்க. ஆமா ஆமா, அப்படி இல்லையா? அதே மாதிரி நம்ம ஐஎம்சில என்ன இருக்குன்னா, நம்ம ஐஎம்சில டிஷ் கோல்டு இருக்கும் ஃப்ரெண்ட். இதுல அலோவேரா, லைம், அதே மாதிரி எலுமிச்சம், அதே மாதிரி நீம் இருக்கும் ஃப்ரெண்ட். இது ரொம்ப ஹெல்த் கான்ஸ்டன்ட் நேச்சுரல் ப்ராடக்ட். அதோடு நமக்கு லேடிஸ் இந்த சோப்பு வாங்குறது யூஸ் பண்றதுனால ரொம்ப பேருக்கு பாருங்க இங்க கேப் வந்துடும். இங்க கேப் வந்துட்டு குரல்லாம் போயிடும், இல்ல ரொம்ப வலி தாங்குவாங்க லேடிஸ். இது இது யூஸ் பண்றதுனால, இந்த மாதிரி சோப்ஸ் யூஸ் பண்றதுனால. அதோடு நம்ம சாப்பிட்ட பிறகு இந்த கிளீன் பண்றோம் இல்ல, சாப்பாடு போடுறது போது தட்டை கொண்டு போய் நம்ம சாப்பாடு போடலாம்னு நினைச்சா அங்க ஒரு வெள்ளையா ஒயிட்டா இருக்கும் ஒரு லேயர் வரும். என்னன்னா நம்ம அம்மா நம்ம அக்கா சரியா கிளீன் பண்ணலன்னு போட்டு நம்ம குழாயில போட்டு சாப்பிட கிளீன் பண்ணிட்டு நம்ம சாப்பாடு போடுறோம். சுடியா எதை போட்டாலும் அதோடு இந்த கெமிக்கல் பார்ட் எடுத்துக்கிட்டே நம்ம உள்ள போயிடுது. இங்க போனா அன்ன வகைகள் சொல்லுவாங்க, இங்க போனா கேஸ்ட்ரிக் வரும் ஃப்ரெண்ட். அது இல்லாம வெளியே போறது இல்லை, ஏதோ ஒரு ஆர்கான் கிட்ட கொடுக்குது, அதுதான் கேன்சருக்கா ஸ்டார்ட் ஆகுதாங்க. ஓகேவா? நீங்க சொல்றீங்க என்ன எப்படி சொல்றீங்கன்னு பார்த்தா இங்க பாருங்க, ஒரு வாட்டி டெமோ பண்றேன். இங்க 2 கிளாஸ் வாட்டர் எடுத்துக்கிட்டேன், தண்ணி எடுத்துக்கிட்டேன். அதாவது ஒரு கிளாஸ் நம்ம யூஸ் பண்ற ப்ராடக்ட், நம்ம டெய்லி ரெகுலரா எவ்ரி வீக்லயும் யூஸ் பண்ற ப்ராடக்ட் தான் நான் எடுத்துக்கிட்டேன். ரொம்ப பேர் சொல்லுவாங்க, சார் நான் சோப் யூஸ் பண்ணல, லிக்விட் யூஸ் பண்றேன். எல்லாமே ஒண்ணுதான் ஃப்ரெண்ட், எல்லாமே ஒண்ணுதான் ஃப்ரெண்ட். பாருங்க, இந்த விம்பர் நான் ஒரு கிளாஸ்ல போட்டிருக்கிறேன். ஓகேவா? பாருங்க, அதே மாதிரி இன்னொரு கிளாஸ்ல நம்ம ஐஎம்சியோட டிஷ் கோல்ட் போடுறேன் ஃப்ரெண்ட். பாருங்க, பாத்தீங்களா? ஓகே. இப்போ இதுல எது நமக்கு உடம்புக்கு செட் ஆகும், எது உடம்புக்கு ஹார்ம்ஃபுல் பண்ணுது அப்படின்னு சொன்னா இப்படி பார்த்தா முடியுமா? எதுவும் தெரியாது. பாருங்க ஒரு வாட்டி, ரெண்டும் கலந்தேன். இதுக்கு நீங்க நம்ம கிட்ட இருக்குது, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். டர்மரிக் தெரியும் இல்ல, மஞ்சள், மஞ்சள் தூள். மஞ்சள் தூள்னா என்ன நினைவு வருது? ஆன்டிபயோட்டிக், நேச்சுரல் ஆன்டிபயோட்டிக். நம்மளுக்கு இது வாட்டர்ல போட்டா பால்ல போட்டாலும் என்ன கலர் வருது? எல்லோ கலர் தான் வரும். ஆனா இது கெமிக்கல் போட்டா, கெமிக்கல் கலந்தா என்ன ஆகுது? ரெட் ஷேட் ஆகுது. நீங்க எல்லாருக்குமே தெரியும் இல்ல. நீங்க ஒரு வாட்டி பாருங்க, 2 கிலோ லிக்விட் போட்டுருக்கேன், ஒரு 2 கிலோ சோப் போட்டுருக்கேன். இதுல 2 கிலோனும் மஞ்சள் தூள் போடுறேன். என்ன மஞ்சள் கலர் வந்துச்சுன்னா இதுல கெமிக்கல் இல்லையா? மஞ்சளோடு வேற கலர் வந்துச்சுன்னா கெமிக்கல் இருக்கிறது. பாப்போமா? ஐஎம்சியோட டிஷ் கோல்ட்ல போட்டேன், ஒரு வாட்டி பாருங்க. அதே மாதிரி நம்ம டெய்லி யூஸ் பண்ற 100 எலுமிச்சை பழம் பெப்சியோட போடுறேன், ஒரு வாட்டி பாருங்க. இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எந்த கலர் வந்துச்சு? எல்லோ கலர் வந்துச்சு. ஆனா இதுல கெமிக்கல் இருக்கா இல்லையான்னு கிளியர் ஆயிடுச்சு. அதே மாதிரி நம்ம டெய்லி யூஸ் பண்ற ப்ராடக்ட் பாருங்க, என்ன கலர் வந்துச்சு ஃப்ரெண்ட்? ரெட் கலர் வந்துச்சு. அப்பனா இது யூஸ் பண்ணணுமா, இது யூஸ் பண்ணணுமா ஃப்ரெண்ட்? இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு எல்லாருமே தெரியும். இந்த டெமோ நீங்க பண்ணி காமிச்சா ரொம்ப பேரும் சேஞ்ச் ஆகும் ஃப்ரெண்ட். எதனாலன்னா நானும் கூட இதுதான் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். இதுக்கு வரதுக்கு முன்னால இந்த இந்த டெமோ பார்த்த உடனே நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ஆமா, எங்க வைஃபுக்கு என்னன்னா இது ரொம்ப கேப் வந்துடும் ஃப்ரெண்ட். அவங்க ரொம்ப வலி பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஆனா ரொம்ப பேருக்கு இது இருக்குது, எதுக்கு வருதுன்னு எனக்கு தெரியாது. இந்த டெமோ பார்த்துக்க பிறகுதான் எனக்கு தெரிஞ்சது. அப்போ உடனே இந்த ப்ராடக்ட் யூஸ் கொண்டு வர்றது நிறுத்திட்டு இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இப்ப பார்த்தா ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எங்க மேடம். ஓகே, இப்ப பாருங்க, இது பண்ணலாம், இது யூஸ் பண்ணலாமா, இது யூஸ் பண்ணலாமா தெரிஞ்சிச்சு. இந்த டெமோ பார்த்த உடனே இது யூஸ் பண்ணலாம்னு நினைச்சீங்க. ஓகே, ரேட் சொல்லுங்க சார். இது 10 ரூபாய். நம்ம கடையில கிடைக்குது 10 ரூபாய். ஒரு மாசத்துக்கு என்ன எத்தனை சோப்பு ஆகுது? ஒரு 5-6 சோப்பு மினிமம் ஆகுமே இல்லையா? ஆகும். ஆனா ஒரு மாசத்துக்கு என்ன ஆகுது? 50 to 60 rupees ஆகுது. 2 மாசத்துக்கு 120 rupees ஆகுது. ஓகேவா? இது இதோட காஸ்ட் எம்ஆர்பி 135 rupees. இது யூஸ் பண்ணா ஒரு 2 மாசம் வரும் ஃப்ரெண்ட். இது யூஸ் பண்ணா 2 மாசம் வரும். இப்ப சொல்லுங்க, இங்க 120 rupeesக்கு 2 மாசம் ஆகுது, இங்க 135 rupeesக்கு 2 மாசம் வருது. ஏது யூஸ் பண்ணலாம்? குவாலிட்டி இருக்கு, அதோட ரேட்டு கூட சேம் ஈக்குவலா இருக்கு. அதனால யூஸ் சேஞ்ச் பண்ணலாமே இல்லையா? அதான் சொல்லியிருக்கிறேன், சேஞ்ச் த ஷாப் சேஞ்ச் த ரேட். இந்த சோப்பு வாங்குறது, இந்த சோப்பு இந்த டிஷ் கோல்டு வாங்கிக்கிட்டா போதும், அவ்வளவுதான். இதுதான் நம்ம சொல்றது. இது ஐஎம்ஸோட ஐடி போட்டா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வரும், 122 rupees வரும் ஃப்ரெண்ட்ஸ். இதோட கம்மியா வருது.
ஓகே. யூஸ் பண்ணி இது நீங்க இந்த தண்ணி செடிங்களுக்கு போட்டா என்ன ஆகும்? இறந்துடும். இந்த தண்ணி செடிங்களுக்கு போட்டா என்ன ஆகும்? நல்லா வளரும் friends. இது என்னன்னா நம்மளுக்கே இல்லாம நம்ம சுற்றுச்சூழல் கூட காப்பாடுகிற ஆஹ் நோய்க்கும் நம்ம எடுக்கலாம். என்ன சொல்றீங்க? எப்படி இருக்கு டெமோ? எனக்கு தெரிஞ்சு தெரியாமலும் நான் சொல்லிட்டேன், உங்களுக்கு புரிஞ்சுச்சுன்னு நினைக்கிறேன். ஏதாவது புரியாம இருந்தாலும் ஒரு வாட்டி உங்களுக்கு யாரு கால் பண்ணிருக்காங்களோ அவங்கள ஒரு வாட்டி, சார் இது எதோ சொல்லியிருக்காரு, என்ன சொல்லியிருக்காருன்னு தெரியலன்னு ஒரு வாட்டி நீங்க கேளுங்க, உங்களுக்கே புரியும். ஓகேவா? நான் சொல்லியிருக்கிற இந்த கூட்டம் உங்களுக்கு தெரிஞ்ச போதும். இது யூஸ் பண்றதுனால ப்ராப்ளம் வருது, இது யூஸ் பண்றதுனால ஹெல்த் வருது, அதோடு நமக்கு இன்கம் வருது, அவ்வளவுதான். இதே விஷயம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஷேர் பண்ணா போதும் ஃப்ரெண்ட். ஓகேவா? இது யூஸ் பண்ற இன்னொன்னு விஷயம் உங்களுக்கு சொல்லிட்டு நான் க்ளோஸ் பண்றேன். நம்ம ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், நான் இது நல்லதானே கொண்டு வந்திருக்கிறேன் வீட்டுக்கு. கொண்டு வந்து எங்க மேடம், எங்க மிஸ்ஸஸ் கே கொடுத்தா அவங்க இந்த கிரீன் பீச் தான் யூஸ் பண்ணுவாங்க இதுக்கு முன்னால. இதுல ரொம்ப பேர் இது யூஸ் பண்ணுவாங்கன்னா கிரீன் பீச் தான், கிரீன் கலர்ல இருக்கிற ஸ்க்ரப்ல யூஸ் பண்ணுவாங்க. இதே மாதிரி எங்க எல்லாரும் கூட இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இது எப்படி யூஸ் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி போட்டிருக்காங்க, கிளீன் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி போட்டுங்க, கிளீன் பண்ணிட்டாங்க. எத்தனை நாள் வந்திருக்கும் இந்த ப்ராடக்ட்? ஸ்டார்ட் பண்றீங்களா? 1 வீக் தான் வந்துச்சு மேம். 1 வீக் வந்துச்சு. அப்புறமா எங்க வைஃப் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுக்கு பணம் அதிகமாயிடுச்சு, 10 ரூபாவோட போறதுக்கு 125 ருபீஸ் எதுக்கு நீங்க செலவாயிருக்கிறீங்கன்னு என்ன தெரியுங்கள, உங்களுக்கு தெரியுமில்ல, உங்களுக்கு சொல்லல, எங்க இன்னும் சொல்லு. அப்ப என்னன்னா இது எப்படி யூஸ் பண்றோம்னு எனக்கு தெரியாது, நான் அவங்களுக்கு சொல்லல, அதனால உங்களுக்கு சொல்றேன். என்னன்னா ஸ்டார்டிங் நம்ம ப்ராடக்ட் எல்லாமே கான்சென்ட்ரேட். இந்த மாதிரி எம்டி கிண்ணி இருக்குல்ல, இதுல கொஞ்சம் வாட்டர் போட்டு, தண்ணி போட்டு, இந்த லிக்விட் 2 to 3 drops பாருங்க. 1 2 3 drops போட்டு இருக்கிறேன். இது யூஸ் பண்ணோம்னா இந்த ஸ்க்ரப் மட்டும் போதாது. இந்த ஸ்க்ரப்போட நமக்கு ஒரு ஸ்க்ரப் இருக்கும், ஸ்பாஞ்ச் ஸ்க்ரப் இருக்கும், சான்சி ஷாப்ல கிடைக்கும். இதோட நம்ம யூஸ் பண்ணா என்ன ஆகும் பாருங்க ஒரு வாட்டி. ரொம்ப பாத்தீங்களா ரமேஷ் சார், இது என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க ஒரு வாட்டி. எனக்கு நினைவு வரல. என்ன வந்துச்சுமா? ஃபோம் வந்துச்சு. பாத்தீங்களா எவ்வளவு போட்டேன்? 2 to 3 drops தான் போட்டேன். இது என்னாச்சு? ஃபுல் ஃபோம் வந்துச்சு. இந்த ஃபோமோடு நம்ம பாத்திரம் எல்லாமே கிளீன் பண்ணலாம், ரொம்ப நல்லா கிளீன் ஆகும். அதோடு ஹேண்ட்ஸ் எந்த மாதிரி ஹானி இருக்காது. ஓகேவா? இது இந்த மாதிரி யூஸ் பண்ணா இது 2 மாசத்துக்கு 2.5 மாசம் வருது. இப்போதைக்கு 2.5 மாசத்துக்கு வருது. எனக்கு ரொம்ப ஹாப்பியா சொல்றேன். இந்த விஷயம் தான் நான் சொல்லிக்கிட்டே போயிட்டு இருந்தேன். உங்களுக்கு நான் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் யார யார் யார் எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்றாங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த ப்ராடக்ட் ரெஃபர் பண்ணுங்க. அவங்களுக்கு பிடிச்சிருந்தா ரொம்ப ஹாப்பியா சொல்லுவாங்க. ரொம்ப இதுக்கு எனக்கு கஸ்டமர்ஸ் ரொம்ப பேர் இருக்காங்க. எதனாலன்னா ரொம்ப பேரு சஃபரிங் பண்றாங்க. என்னன்னா கேஸ்ட்ரிக் ட்ரபிள். இது மாத்தினா போதும் ஃப்ரெண்ட், கேஸ்ட்ரிக் கம்மி ஆகும் ஃப்ரெண்ட். அதோட நம்ம கிட்ட ரொம்ப ப்ராடக்ட்ஸ் இருக்கு, அதெல்லாம் நம்ம சாப்பிட்டா, நம்ம யூஸ் பண்ணா, நம்ம வாங்குற மளிகை கடை மாத்தினா நம்மளுக்கு ஹெல்த் வரும். இது ப்ரமோட் பண்ணா இன்கம் வரும் ஃப்ரெண்ட். அவ்வளவுதான் இன்னைக்கு நான் சொல்ல நினைச்ச விஷயம். இந்த ஃப்ரெண்ட் எப்படி இருக்குன்னு நீங்க சொல்லலாம். அதே மாதிரி ஏதாவது டவுட் இருந்தா கூட கேளுங்க. சாமினி, ஏதாவது டவுட் இருக்காமா? நாகேஸ்வரம்மா அண்ட் மொபைல் நம்பர் எல்லாருக்கும் அன்மியூட் பண்றேன். ஒரு வாட்டி சொல்லுங்க. அன்மியூட் ஆப்ஷன் கொடுக்குறேன். ஒரே வாட்டி கிளியரம்மா? ஆனா நீ பேசினா நல்லா இருக்கும், ஒரு வாட்டி பேசுமா. அன்மியூட் அன்மியூட் ஆப்ஷன் ஆப்ஷன் கொடுத்து. கொடுத்துருக்கிறேன், ஒரு வாட்டி எல்லாருமே பேசலாம். எனக்கு டவுட்ஸ் இருந்துச்சு சார், இப்போ எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. ஒரே வாட்டி ப்ராடக்டோட ஃபீட்பேக்குமே பிடிச்சிருக்கு. சொல்லுங்கம்மா. எனக்கு டவுட்ஸ் இருந்துச்சு இன்கம் கால்குலேஷன்ல, ஸோ இப்போ கிளியர் ஆயிடுச்சு. அது மாதிரி ப்ராடக்ட்ஸுமே ஓகே, சாட்டிஸ்ஃபைடா இருக்கு சார். ஓகே, எப்போ வாங்குவீங்க மாதிரி, எப்போ ஆர்டர் பண்ணலாம்? இந்த வீக்குள்ள சார். ஓகே, இன்னைக்கு நாளைக்கு ஒரு ஆஃபர் இருக்கு, அது யூஸ் பண்ணிக்கோங்க. என்னன்னா இந்த மாசம் தான் நீங்க வந்திருக்கீங்களே, 4500 ரூபாய் பிராஸ்லெட் உங்களுக்கு கிடைக்கும். அது ஒரு வாட்டி பாருங்க. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. அடுத்து மறுபடியும் ஒரு 3 நாள் 4 நாள்ல நம்ம ஜூம் வைக்கலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணுங்க ஒரு வாட்டி. ஓகேம்மா? தேங்க்யூ சார். ரவீன் சார் எப்படி இருக்கு நீங்க சொல்லலாம். ரத்னசாமி சார்.
எங்க இருக்கீங்க? இருக்கீங்களா? பேச முடியுமா? அருமையா இருக்குங்க சார். சிறப்பா இருந்ததுங்க. டெஸ்டிமோனியல் நல்லா இருந்ததுங்க. ஓகே. யார் பேசுனது சார்? பிரவீன் சார், நீங்க தான் பேசுனீங்களா? இல்ல 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 இல்ல. நான் இல்ல. ரத்னசாமி பேசுங்க சார், சார். ரத்னசாமி சார், நீங்க வீடியோ ஆன் பண்ணீங்க சார், ஒரு வாட்டி பாப்போம். ஓகே சார். லாஸ்ட் டைம் எடுத்தேங்க. கூட பஸ்ல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நாளைக்கு மீட்டிங் போறீங்களா நீங்க சிறப்பா சார்? இருந்ததுங்க. மீட்டிங் சிறப்பா இருந்ததுங்க சார். ஓகே. டவுட் ஏதாவது இருக்குதா? டவுட் டவுட் இல்லைங்க சார். பாத்துக்கலாம். நாளைக்கு ஆபீஸ் போறேன், பார்த்துட்டு கூப்பிடுறேங்க. ஓகே, பாருங்க, ஸ்டடி பண்ணீங்க, என்னென்ன ப்ராடக்ட் வேணுமான்னு நீங்க லிஸ்ட் போட்டுக்கிட்டு போயும்போது ஒரு வாட்டி கால் பண்ணுங்க. நான் கூட கால் சரிங்க சார். பண்ணேன். ஓகேங்க சார். நன்றிங்க சார். தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ வெரி மச். ஹலோ சார் சார் சார், சொல்லுங்க சார். ரவீன் சார். சார். வணக்கங்க, எல்லாருக்குமே வணக்கம். ஆக்சுவலி என்னன்னா ஐஎம்சில என்னன்னா வணக்கம்ன்ட்டு யாருக்குமே சொல்ல மாட்டாங்க. எப்பவுமே குட் ஐஎம்சின்ட்டு தான் சொல்லுவோம். குட் மார்னிங், குட் ஈவினிங், குட் நைட்டு, வணக்கம். யாருமே எங்க கம்பெனில யாரா புதுசா ஜாயின் ஆனா கூட குட் ஐஎம்சின்ட்டு தான் சொல்லுவோம். அதனால எல்லாருக்குமே குட் ஐஎம்சி. இந்த ப்ராடக்ட் என்னன்னா, இந்த கம்பெனி, நான் தமிழ்காரன் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கம்பெனி பத்தி உங்களுக்கு எல்லாருக்குமே சொல்லியிருக்காங்க. 2007 இருந்து ஸ்டார்ட் ஆயிருது கம்பெனி. ஓகேங்களா? இப்ப 18 வருஷம் ஆயிடுச்சு சார். ஒன்னும் இல்ல சார். என்ன பண்ணோம்னா சிம்பிள். நம்ம ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணோம் ப்ராடக்ட். ஓகேங்களா? நம்மளுக்கு பிடிச்சுன்னா நாம ரிஃபர் பண்ணோம். இதுதான் மெயின் பேசிக் ரெக்குவயர்மெண்ட் இந்த கம்பெனில. அவ்வளவுதான். நம்மளுக்கு பிடிக்கலன்னா நம்ம ஒண்ணும் சொல்ல தேவையில்ல யாருக்குமே. சிம்பிள் என்னன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ் பண்றதுக்கு நீங்க சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸ் கிட்ட 400 ப்ராடக்ட்ஸ் இருக்குது இந்த கம்பெனில. சின்ன ஹோம் இதாகட்டும், அப்புறமா ஃபேஷியல் இதாகட்டும், ஃபேஷியல் ஆகட்டும், ஹெல்த்துக்கு ஆகட்டும், எல்லாமே இருக்குது. எல்லா ப்ராடக்ட்ஸ் இருக்குது. சப்போஸ் நீங்க எங்கன்னா மளிகை சாமானுக்கு போய் நீங்க ரெகுலரா வாங்குறது பதில் நீங்க ஒரு மாசம் இந்த இந்த கம்பெனிக்கு போயிட்டு வாங்குங்க. நீங்க சேலத்துக்கு வரைக்கும் போக தேவையில்ல. புருஷத்வாக்கம், சென்னையில புருஷத்வாக்கத்துல இருக்குது மெடிக்கல் ஷாப். அவங்க நம்பரு, அவங்க டீட்டெயில்ஸ் நான் அனுப்புறேன். நெக்ஸ்ட் ஜூம்ல நான் அவங்க வீடியோ, அந்த டீட்டெயில்ஸ், அட்ரஸ் எல்லாம் வைக்கிறேன். ஜஸ்ட் போன் பண்ண அவங்களே வீட்டுக்கு எடுத்து வந்து கொடுத்து அனுப்புவாங்க. ஃப்ரீ டெலிவரி பண்ணதுக்கு நான் பேசுறேன் நான். அதனால ஃபர்ஸ்ட் நீங்க யூஸ் பண்ணுங்க. இப்ப இருக்கிற 12-14 பேர் இருக்கீங்க. நீங்க என்னென்ன ப்ராடக்ட்ஸ், இப்ப வெறும் 2 ப்ராடக்ட்ஸ் பத்தி தான் நம்ம கிஷோர் சார் சொல்லியிருக்காரு. என்னது? ஒரு ஹெல்த் ப்ராடக்ட் சொல்லியிருக்காரு, ஒரு ஹோம் வீட்டு நம்ம சாமான கழுவுறது எப்படி பண்ணணும், விம்ல பண்ணணும், அதனால நம்ம லிக்விட் எப்படி யூஸ் ஆகும்ன்ற பத்தி சொல்லியிருக்காரு. அதனால எல்லா ப்ராடக்ட்ஸ் இருக்குது. வெறும் விம்மு மாத்திரம் இல்ல. துணி துவைக்கிறது ப்ராடக்ட் இருக்குது, அப்புறமா சாமான் துவைக்கிறது இது இருக்குது. எல்லா ப்ராடக்ட்ஸ் கிட்ட 400 ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அதனால 2-3 ப்ராடக்ட்ஸ் நீங்க ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணுங்க. அது இல்லாம சுகர் இருக்கவங்க ஆகட்டும், அப்புறமா இதாகட்டும், பிபி இருக்கிறவங்க ஆகட்டும், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கிறாகட்டும், அதுல கூட டேப்லெட்ஸ் இருக்குதுங்க. இதுல என்னன்னா, யாருக்கு என்ன உடம்பு, இப்ப சுகர் இல்லைன்னா கூட யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் சைடு எஃபெக்ட் எதுவுமே இல்லை. யார் வேணும் யூஸ் பண்ணலாம். இதுக்கு எது டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் ஆகட்டும் எதுவுமே தேவையில்லைங்க. நீங்க டைரக்டா யூஸ் பண்ணலாம். ஒண்ணுமே சைடு எஃபெக்ட் ஆகாது. ஃபர்ஸ்ட் நீங்க யூஸ் பண்ணும்போது உங்களுக்கே ஒரு 10 நாள் அப்புறமா ஐயோ நல்லா இருக்குது, என் உடம்பு இப்ப பரவாயில்ல, முட்டி வலி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 10 நாள் யூஸ் பண்ணணும், முட்டி வலி கொஞ்சம் கொஞ்சம் சுமாரா தெரியும், உங்களுக்கே கம்மியான மாதிரி தெரியும். அதனால நீங்க என்ன பண்றீங்க, நான் பிடிஎஃப் அனுப்புறேன் உங்க. அதுல ப்ராடக்ட்ஸ் பாருங்க ஃபர்ஸ்ட். என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது, எவ்வளவு விலை, எவ்வளவு அது இருக்குது, வெளியில எவ்வளவு கிடைக்குது, இங்க எவ்வளவு கிடைக்குது. ஒரு வாட்டி ஒரு 10 ரூபாய் ஜாஸ்தியாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். என்னன்னா உங்க உடம்பு இதுதான் இம்பார்ட்டன்ட். ஹெல்த் தான் வெரி இம்பார்ட்டன்ட். வெல்த்ன்றது ஆட்டோமேட்டிக்கா, நம்ம ஹெல்த் நல்லா இருந்தா வெல்த் கண்டிப்பா ஆட்டோமேட்டிக்கா வரும். ஃபர்ஸ்ட் ஹெல்த் இம்பார்ட்டன்ட் ஆகும்போது நீங்க என்ன பண்ணும், ஒரு 10 ரூபாய் ஆகட்டும், 5 ரூபாய் ஆகட்டும், 20 ரூபாய் ஆகட்டும், அந்த கணக்கு போடாம ஃபர்ஸ்ட் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சானா அப்ப யூஸ் பண்ணுங்க, இல்லைன்னு விட்டுருங்க. நாங்க சொல்றது என்னன்னா, ஈச் அண்ட் எவ்ரி பர்சனுக்கு நாங்க ஜூம், இப்ப நானும் வருவேன். நான் 2 மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டி சென்னைக்கு வரேன் நான் கண்டிப்பா. எங்க சொந்தக்காரங்க எல்லாருமே சென்னையத்துல இருக்காங்க. எங்க அம்மா கூட லைன்ல இருக்காங்க, எங்க சித்தி கூட லைன்ல இருக்காங்க. அவங்க 2 பேரும் 30% இருக்காங்க. எங்க சித்தி என்னன்னா பெங்களூர்ல இருக்காங்க.
எங்க அம்மா என் கூட விசாகப்பட்டினம்ல இருக்காங்க. அதனால எங்க சொந்தக்காரங்க எல்லாருமே சைதாப்பேட்டில் இருக்காங்க, பட்டாபிராமத்துல இருக்காங்க, ஆவடியில இருக்காங்க, எல்லா இடத்துல எங்க சொந்தக்காரங்க இருக்காங்க. நான் 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி நான் வருவேன். வந்து நான் வேணும்னா உங்ககிட்ட வரணும்னா நான் வந்து மீட்டிங் யாருன்னா 10 பேரை கூப்பிடுங்க, நான் வேணா மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க, நானே வந்து மீட்டிங் பண்ணி சொல்லி கொடுப்பேன். ஒரு ப்ராடக்ட் என்னன்னா சின்ன சின்ன ப்ராடக்ட், எல்லா ப்ராடக்ட் 400 ப்ராடக்ட் இருக்குது சார். அதனால நீங்க சிம்பிளா விம்மே எடுத்துக்கிட்டீங்க பாருங்க, ஒரே 2 டிராப்ல எவ்வளவு ஃபோம் வந்துருக்குது. அதே மாதிரி நம்ம துளசின்ட்டு ஒரு ப்ராடக்ட் இருக்குது, இப்ப 150 ரூபாய் தான் துளசி. அதே மாதிரி 400 ப்ராடக்ட். இப்ப டைம் இல்லைனால 2 ப்ராடக்ட் இது டெமோ நம்ம சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் வீக் இல்லைன்னா 3 days அப்புறம் நானே டெமோ சொல்றேன், 2 3 ப்ராடக்ட் நானே உங்களுக்கு கிளியரா சொல்றேன். நீங்க ஒரு ப்ராடக்டை வாங்கி, இல்லைன்னா நீங்க வாங்க முடியல, போக முடியல, சென்னைக்கு ரொம்ப தூரத்துல இருக்க, 20 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கோம்னா நீங்க ஆன்லைன்லயே ஆர்டர் பண்ணலாம். ஓகே, 2500 ரூபாய் மேல நீங்க 1500 மேல நீங்க ஆர்டர் பண்ணா ஃப்ரீ டெலிவரியே வரும். உங்களுக்கு ஒண்ணுமே நீங்க எங்க போக தேவையில்ல, டைரக்டா ஆப் டவுன்லோட் பண்ணி நீங்க ஆர்டர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நீங்க ஐடி இது பண்ணணும். என்னன்னா ஐடி எடுத்துக்கணும். ஐடி எடுக்காம நீங்க டைரக்டா வாங்கினா உங்களுக்கு 30% டிஸ்கவுண்ட் கிடைக்காது. சப்போஸ் உங்களுக்கு ஐடி இருக்குது, சப்போஸ் உங்க கிஷோர் சாரே இருக்காங்க, அவங்க உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க, அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க ஐடி எப்படி ஓபன் பண்ணணும்ட்டு. நீங்க ஓபன் பண்ணி நீங்க இன்னும் 2 3 பேருக்கு ஓபன் பண்ணி கொடுத்தானா ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு நீங்களே கத்துக்குவீங்க. அதே மாதிரி ப்ராடக்ட் கூட ஒன்னொன்னா நீங்க ரெஃபர் பண்ணி சொன்னா போதுங்க. இப்ப வேற எதனா டவுட் இருந்தா நீங்க டைரக்டா என்ன கேட்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் வாட்டி நான் உங்களுக்கு டெமோ எல்லாம் சொல்லிட்டு நான் எதனா டவுட் இருந்ததுன்னா உடனே நீங்க கேளுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்றேன். கிஷோர் சார் நல்லபடியா அவரு மீட்டிங் நல்லபடியா எடுத்துக்கிட்டாரு. அவருக்கு கொஞ்சம் தமிழ் நல்லபடியா பேசியிருக்காரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவருக்கு கத்துக்கிட்டாரு, நல்லபடியா பேசியிருக்காரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு எதனா புரியலன்னா என்ன கேட்கலாம். நான் நெக்ஸ்ட் வாட்டி எவ்ரி மீட்டிங்ல நானும் கூட வருவேன். இதுல நீங்க என்ன கூட டவுட் கேட்கலாங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச் சார். அடுத்த வாட்டி உங்க டெமோ எடுத்துக்கலாம். தேங்க்யூ வெரி மச். நல்லா பேசியிருக்கீங்க, நல்லா சொல்லியிருக்கீங்க. உங்க சப்போர்ட் எனக்கு ரொம்ப நல்லா அவசியம். சென்னை போறதுக்கு புரசைவாக்கம் சொல்லியிருக்கீங்களே, அங்க ஃபோன் நம்பர் எனக்கு கொடுங்க. சென்னை சரௌண்டிங்ல டீம்ஸ் இருக்கு, நான் ஷாப் தான் போடுறேன். அது நான் அவங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் சார். தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் கலந்துகிட்ட எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன். அடுத்த வாட்டி நம்ம வரும்போது உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு அவங்களுக்கு கூட கூப்பிடுங்க. அவங்க கூட பிடிச்சிருந்த அவங்களுக்கு கூட பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ப்ராடக்ட் யூஸ் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணும். ஓகே, தேங்க்யூ வெரி மச். மீட்டிங் என் பண்றேன். ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க, கேளுங்க, இல்லாட்டி நம்ம க்ளோஸ் பண்ணலாம். சார் க்ளோஸ் பண்ணலாமா மீட்டிங்? ஓகே ஓகே சார். தேங்க்யூ வெரி மச். குட் எம்சி. குட் எம்சி.